அசோசியேஷன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்களா? ஓ அடிச்சுக்கோ. சூப்பர் ஐஷு. ஏய் ஐஷு சூப்பர்ல. என்ன விட்டுட்டீங்க? சரி ஐஷு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க? நான் சொல்றேன் 90% ஓட்டு வாங்கி அக்கா ஜெயிச்சிருப்பாங்க. கரெக்டா? 90%. டேய் சின்ன தம்பி, நீ ஏன் கூட தான்டா இருக்க, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ராணி அம்மா சொல்லி ரகசியமா ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்ததே நாங்க தானே. அப்போ டேய் சின்ன தம்பி, ஐஸ்வர்யா, நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கீங்களா? அந்த மாயாவோட தந்திர சூழ்ச்சமோ ராணி ஆண்டிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு தந்திரம் தான் சரியான வழி. சின்ன தம்பி, உள்ள வெடி பண்டல் இருக்கு, எடுத்துட்டு வா. சூப்பர்ண்ணா. இந்தாங்க பாஸ் வெடி. வெடி சத்தம் இந்த ஏரியாவே அலறணும். போய் பார்த்தா போய் கிளம்பி விட்டுருவோம். போய் ஐசமா பாத்துமா, பார்த்து ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. பண்டிகையை கொண்டாடுங்களே. இன்னைக்கு நம்ம கடையில சாப்பிடுற எல்லாருக்கும் ஒரு காஃபி ஃப்ரீ. ஏய் சூர்யா, காஃபியோட சேர்த்து தோசை ரெண்டையும் ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகே, ஒரு தோசை ஒரு காஃபி எல்லாருக்குமே ஃப்ரீ. ஏய் மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அத்தை. தேங்க் யூ. அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அண்ணா ஹாய். ஹேய் பிரியா. ஹாய். ஹாய் அண்ணி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரியா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹே, எல்லாரும் அங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா, உங்க வெற்றியை நாங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆ, சரி. மா, இப்பதான் 10,000 வாலா வெடிச்சோம். தெருவே அலறிடுச்சு தெரியுமா? எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, உங்க பையன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. சோ இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு காஃபியும் தோசையும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டாரு. ஐயோ, இது வேறயா? மா, நான் காஃபி மட்டும் தான் ஃப்ரீன்னு சொன்னேன். பவித்ரா தான் அத்தை ஜெயிச்சத பெருசா கொண்டாடணும்னு சொல்லி தோசையும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாமா. பா, நிறைய பணம் செலவாக போகுது. தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. மா, பணம் போனா போயிட்டு போட்டுமா, இந்த சந்தோஷம் மறுபடியும் கிடைக்குமா? எங்களோட ஆசை என்ன தெரியுமாமா, நீங்க எப்போ இதே மாதிரி உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா. கண்டிப்பா ஜெயிப்பேன். நீங்க எல்லாரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுக்காகவே ஜெயிப்பேன். அம்மாடி பொன்னி, நீ மகாலட்சுமி. நீ ஜெயிக்கிறது எப்பவும் நல்லவங்களுக்கு நல்லது. என்னோட வாழ்த்துக்கள். நீ அடுத்து வா, உன்னோட ரீல்ஸ் எடுத்து நெட்ல போடுறேன். கண்டிப்பா பண்ணலாம். அக்கா, நீங்க ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஆமா, இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய நல்லது பண்ணுங்கக்கா. அவ்வளவுதான் நான் கேக்குறது. ஆமா. ஹே சின்ன தம்பி, அம்மா ஜெயிச்சிருக்கிறது அவங்களோட மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன்ல தான், எம்எல்ஏ எலெக்ஷன்ல இல்ல. அப்படியா? அப்ப இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா? அதெல்லாம் முடியாது. அக்கா, அப்ப அடுத்த தடவை எம்எல்ஏ எலெக்ஷன்ல நில்லுங்க. அந்த எலெக்ஷன்லயே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.
நான் அப்புறம் பேசுறேங்க. வச்சிடுறேன். என்ன பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்காங்களா? ஆமாங்க, ஃபோன் காலுக்கு மேல ஃபோன் கால். ஃபோனை கீழே வைக்க முடியல. சாதாரண வெற்றியா இது? ஆச்சரியப்படுற அளவுக்கு வெற்றி இல்லை. மாயாவை எதிர்த்து நீ ஜெயிப்பேன்னு யாரும் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு ஒருத்தர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வெற்றியாச்சே. சரி, உனக்கு ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். நீ ஆறாமரை உட்காந்து பேசிட்டு இரு. நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் டெண்டர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்க்கணும். நான் அப்படியே கிளம்புறேன். அப்படின்னா நான் வேணா கூட வரேனே. இல்லை பண்ணி, வேணாம். நீ இந்த வெற்றியை கொண்டாடு. நான் கிளம்புறேன். நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து போகலாம். சரிங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி ஆகி போச்சு? சாரி மாமா. பொன்னி ஜெயிக்காமல் இருக்கிறதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் மில் ஓனர்ஸ் எல்லாம் பொன்னி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாயா மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. இது ரெண்டுமே சேர்ந்து தான் பொன்னியை ஜெயிக்க வச்சிருச்சு. என் பொண்ணு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கா மாப்பிள்ள. அதுக்காக சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா என்னன்னே தெரியல மாப்பிள்ள. அந்த பக்கம் மலர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆவேசமாக கத்துறா. பொன்னி குடும்பத்தை அழிக்காமல் விடமாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்கிறா மாப்பிள்ள. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்கு மாப்பிள்ள. 2 பேருமே என் ரத்தம், 2 பேருமே என் பொண்ணுங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை அழிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது மாப்பிள்ள. ஆமாம், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பெரியவங்க நீதி நேர்மை நியாயம்லாம் சொல்லி வச்சிருக்கிறது நம்ம சாமியாராக போகணுன்றதுக்காக இல்லை, அவமானப்படாமல் வேதனைப்படாமல் வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ணியிருக்க தப்பால் உங்களோடு சேர்ந்து நாங்களே எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எனக்கு இப்போ புரியுது மாப்பிள்ள. தப்பு பண்ணும்போது அதெல்லாம் புரியலை. தயவு செஞ்சு இதெல்லாம் மனசில் வச்சுக்காம மலர்னால உன்னைக்கு எதுவும் ஆபத்து வராமல் பார்த்துக்குங்க மாப்பிள்ள. சரி மாமா, நான் பார்த்துக்கிறேன். பாவம் மாமா பொன்னி கம்பெனி வீடுன்னு அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தா. இப்போ இந்த மாயாவால் அவள் வாழ்க்கையை திசை மாறி போச்சு. அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ மாமா. யூனியன் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே உன்னை அழிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு போனான். அவ இருக்க கோவத்துக்கு என்ன பண்ணுவானே தெரியல. ஆனால் ஒன்று மாமா, அவளால் பொன்னிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. வச்சிட்றேன். மேடம், உள்ள வரலாமா? உள்ள வந்துராத, அப்படியே போயிடு. நீ எப்ப என்கிட்ட வந்தியோ அப்பத்துல இருந்து நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் வெறுமனே தோக்கல, அவமானப்பட்டு தோத்துக்கிட்டே இருக்கேன். பல சமயம் நீ எனக்கு தான் வேலை பாக்குறியா இல்ல அந்த பொன்னிக்கு வேலை பாக்குறியான்னு எனக்கு குழப்பமா இருக்கு. நீ போயிடு. மேடம் மேடம் மேடம், நான் எப்படி பொன்னிக்காக வேலை பார்ப்பேன்?
அந்த பொண்ணியால என் அப்பா அம்மா அக்கா 3 பேரையும் என் குடும்பத்துல பலி கொடுத்திருக்க. அதனாலதான் நீ எனக்கு விசுவாசமா இருப்பேன்னு உன்னை ஏன் கூட சேர்த்துக்கிட்டேன். ஆனா உன்னால நான் இங்க தோத்துக்கிட்டே இருக்கேனே, எப்படி இது நடக்குது? ஏன் அசோசியேஷன்ல அவ்வளவு பேர் முன்னாடி நான் எப்படி அசிங்கப்பட்டு நின்னேன் தெரியுமா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே 200 நெக்லஸ் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டயும் சின்சியரா கொடுத்த மேடம். ஏய், அப்புறம் எப்படி நான் உள்ள வச்ச நோட்டீஸ் மாறுச்சு? மேடம், பொன்னியோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா இருக்கால, அவதான் மேடம் இந்த வேலையை பண்ணிருக்கா. பொன்னியோட பொண்ணு ஐஸ்வர்யா இந்த வேலையை பண்ணாளா? என்னடி சொல்ற? உங்க விரலால உங்க கண்ணை குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். புரியல? ஏ ஐச, நீ தானே எல்லா வேலையும் பார்த்த. இந்த மரமண்டைக்கு புரியற மாதிரி நீயே எடுத்து சொல்லு. நீங்க எல்லாருக்கும் ஒரு வைர நெக்லஸ் கொடுக்க போறீங்கன்னு தகவல் வந்துச்சு. அதான் நான் தான் இப்படி ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி அந்த பேக்ல வச்சேன். உங்க ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு பேக்லயும் வச்சுட்டு வந்தது நான் தான். நாங்க வரும்போதுதான் சிரிச்சுக்கிட்டே சொல்றா மேடம். ஓ, அந்த ஐஸ்வர்யா அவ்வளவு பெரிய கில்லாடியா? ஏன் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சி என்னோட பிளான எனக்கு எதிராவே மாத்தி வைக்கிற அளவுக்கு அவ அவ்வளவு பெரிய கேடியா? பொன்னிய பிசினஸ் ரீதியா அடிக்க கூடாது, அவ இதயமே குடும்பத்துல தான் இருக்கு, அவ குடும்பத்தை தான் அடிக்கணும்னு நான் ஏற்கனவே யோசிச்சுதான் வச்சிருந்தேன். இப்போ அத ஐஸ்வர்யா கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஐஸ்வர்யா, நீ தொலைஞ்சடி. ஒன்ன வச்சே உன் குடும்பத்தை அழிக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்ததுக்காக நீ வாழ்க்கை முழுக்க கதறுவடி. வாழ்க்கை முழுக்க உன்னை நான் கதற வைக்கிறேன். இந்த வீட்ல எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு நினைச்சுட்டே இருந்தேன். நீங்களே போன் பண்ணிட்டே. அது சரி, ஜோசியம் பாக்குறதுக்கும் நேரம் காலம் பொருந்தி வரணும்ல. அது என்னவோ உண்மைதாம்மா. சொல்லுங்க. இந்தாங்க. ஓம் நம சிவாய். ஐஸ்வர்யா. ஆமா ஜோசியரே, என் பொண்ணுக்கு தான் கல்யாண யோகம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். பாத்துடலாமா? நாலுல குரு, 2ல சனி, 5ஆம் இடத்துல சுக்கிரன். என்ன தப்பா இருக்கு? 2ல ராகு, 8ல கேது. செவ்வாய், சுக்கிரன், கேது. என்னாச்சு ஜோசியரே, ரொம்ப யோசிக்கிறீங்க? இதான் நடக்க போகுதுன்னு தெளிவா சொல்ல முடியாத நிலைமம்மா. இல்ல புரியல. எதுவா இருந்தாலும் தாராளமா தயங்காம சொல்லுங்க. ஜோசியரே, நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது தான் எனக்கு தேவையில்லாத டென்ஷனா இருக்கு. ஐஸ்வர்யா ஜாதகத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுது. நல்ல காரியங்களை பத்தி இப்போதைக்கு யோசிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன இப்படி சொல்றீங்க? தனக்கு ஒண்ணுனா தாராளமா தாங்கிக்கிற தாய் மனசு தன் குழந்தைக்குன்னா தாங்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அதனாலதான் ஒண்ணு சொல்லாம அமைதியா இருந்தேன். இல்ல, அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, பண்ணிடலாம். முழுசா பாத்துட்டமா. இந்த ஜாதகருக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா வீட்டுக்குள்ள
ஏகப்பட்ட பிரச்சனைங்க நடக்கும். குடும்பம் பிரியும். என்ன? அன்பா இருக்கிற ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல கல்யாணம் பண்ணா இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? அப்போ இப்படியே தான் போகுமா? இல்ல பொன்னியம்மா, இப்போதைக்கு ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம்னு சொல்றேன். இல்ல ஜோசியரே, நான் இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கல. ஆனா வேற என்ன பண்ணலாம்? அப்புறம் எப்படி சரியாகும்? அதை பத்தி சொல்லுங்களேன். நான் அதுபடியே நடந்துக்கிறேன். ம். பவானி, துர்கா, வாங்கடி. அண்ணா. ஹே ஐஷு, ஹே வாங்க 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 வாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கமா. அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பாத்தீங்களா, ஹாப்பியா இருக்கோமா. அண்ணி, உங்க வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பா என்ன சொல்றா? வேற என்ன சொல்லுவா? அத்தைங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்றா. இனிமே நாங்க அடிக்கடி வரோம் அண்ணி. சரி, நீங்களா என்ன சாப்பிடுறீங்க? என்னடி வேணும்? அண்ணா, நாங்க கொலை பசியில இருக்கோம்னா. உங்க கடையில சாப்பிடணும்ன்றதுக்காக தான் நாங்க இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி சரி சரி வந்திருக்கோம். சரி, நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்துறேன். உட்காருங்க. வாங்க. என்னடி பிசினஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டமா? அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏ ஐஸ்வர்யா, சின்ன தம்பின்னு ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருந்தால, யாரடி அவன்? நீ அவனை பத்தி சொன்னதுல இருந்து எங்களுக்கே அவனை பார்க்கணும்னு ஆசை ஆயிடுச்சு. எங்கடி அவன்? ஏய், நாங்க வந்ததே சின்ன தம்பியை பாக்குறதுக்கு தாண்டி. சீக்கிரம் கண்ணுல காட்டு. இருங்கடி. அண்ணா, சின்ன தம்பி எங்க? இதோ பக்கத்துல கடைக்கு போயிருக்காமா, இப்ப வந்துருவான். ஓகே. ஹே, இருங்கடி, வந்துருவான். ஏய் ஓ கையா, ஓ கையா, ஓ மஞ்சி, ஓ வெயில், ஓ கையா. ஏய் சின்ன தம்பி. ஐசம்மா, நீங்களா? கவனிக்கலமா, சாரிமா. இவங்கெல்லாம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிச்சவங்க. அப்படிங்களா? வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம். சின்ன தம்பி, இங்க பாரு சின்ன தம்பி, இவ பேரு பவானி, இது துர்கா. நான் சின்ன தம்பிமா. உன்னோட முழு பேரே இதானா? அம்மா அப்பா வச்ச பேரு இதுதாங்க. சின்ன தம்பி செம்மையா மிமிக்ரி பண்ணுவான். ஐயோ சின்ன தம்பி, சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ல எங்களெல்லாம் ரிசீவ் பண்ண. ஐயோ ஐசமா, எதுக்கு? பண்ணு சின்ன தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ஐசமா வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு. ப்ளீஸ் சின்ன தம்பி, பண்ணு பண்ணு. ஐசமா உங்க எல்லாரையும் ரிசீவ் பண்ண சொன்னாங்க. நான் உங்களையோ நீங்க என்னையோ ரிசீவ் பண்ணவே முடியாது. நமக்கெல்லாம் மேல ஒருத்தன் இருக்கா, அவன் பேர் தான் கடவுள். அவர் தான் யாரையும் ரிசீவ் பண்ண முடியும், சென்ட் ஆஃபும் பண்ண முடியும். சூப்பர்ல சூப்பர்ல. ஏய் சின்ன தம்பி, விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசு. இவங்களுக்குலாம் விஜய் சேதுபதி வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். மா எதுக்குமா? பண்ணு பண்ணு ப்ளீஸ். ஆக்சுவலாக சிஸ்டர், முட்டை உடஞ்சுன்னா முட்டை உடஞ்சுன்னு இருக்கக்கூடாது. உடனே முட்டை எடுத்து ஆப்பாயில் போட்டோமா, ஆம்லெட் போட்டோமா, சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே? அரே ஓகே பேபி. செம்மல்ல, சூப்பரா இருக்குல்ல. ஐஸ்வர்யா, எனக்கு மிமிக்ரி கேக்குற மூடெல்லாம் இல்லடி. ஐம் சாரி, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. ஆமாண்டி, சாப்பிடுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம். ஓகே, உங்களுக்குலாம் பசிக்குது அவ்வளவுதானே? ஆமாடி. என்ன வேணாலும் கேளுங்க, நம்ம சின்ன தம்பி பெரிய ஷெஃப், சூப்பரா சமைப்பான். மோமோ பண்ண தெரியுமா? மாமா பத்தி எனக்கு தெரியாதேங்க. மாமா இல்ல, மோமோ. மோமோவா? அது அப்படினா நாங்க சிறுதானிய உணவகம் தான் வச்சிருக்கோம், அதுல இருக்க ஏதாவது கேளுங்கடி. இல்லடி, நாங்க மோமோ சாப்பிடுற ஃபீல்ல தான் இருக்கோம். சரி தங்கச்சி, அந்த மாமா எப்படி இருப்பாரு கொஞ்சம் காட்டுங்களேன், நானே பண்ணி கொடுத்துறேன். அது மாமா இல்ல, மோமோ.
ஐசம்மா அதை வாங்குங்க. அட இது நம்ம ஊர் கொலக்கட்டை. இதுக்கா இந்த ஊர்ல மாமான் பேர் வச்சிருக்காங்க? ஐயோ அது மாமா இல்ல மோமோ. ஏதோ ஒண்ணுமா. இங்க பாருங்க, வெளிய மாவு இருக்கும், உள்ள மசாலா வச்சா அது கார கொலக்கட்டை, அதுலயே இனிப்பு வச்சா அது இனிப்பு கொலக்கட்டை. 5 நிமிஷத்துல நீங்க கேட்ட மாமாவை எப்படி ரெடி பண்ணி கொண்டு வரேன் பாருங்க. உட்காந்துருங்க. ஐயோ ஐயோ, சூப்பரா பண்ணுவான் பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஸ்வேதா. ஆண்டி என்னம்மா, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லு? பொழுதுக்கும் ஆபீஸ்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்ல வேற இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? அதனால என்ன ஆண்டி? அதனால ஒண்ணும் இல்ல. அப்புறம் எங்களுக்கும் வீட்ல எந்த வேலையும் இல்லாம போயிடும், நான் பாத்துக்கிறேன். யாரோ கூப்பிடுறாங்களே, எடுத்து பேச வேண்டியதானம்மா? இல்ல, முக்கியமான கால்லாம் இல்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். உனக்கு இந்த போன் முக்கியமானதா இல்லாம இருக்கலாம், ஆனா கூப்பிடுறவங்களுக்கு என்ன அவசரமோ எடுத்து பேசுமா. சரிங்க ஆண்டி, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏம்மா, இங்கேயே உட்காந்து பேச வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல ஆண்டி. என்னமோ போனுன்னு வந்துட்டாலே எல்லாரும் தனியா தனியா போய் பேசிக்கிறாங்க. என்ன பிரீதா? ஏய் ஸ்வேதா, கால் பண்ணா எடுக்க மாட்டியா? ஒரு முக்கியமான விஷயமா தானே நானும் கால் பண்றேன், அது உனக்கு தெரியாதா? சாரி டி, இங்க எனக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, நான் இப்ப சொல்றத கவனமா கேளு. சொல்லு. டாக்டர் சந்துரு கிட்ட இருந்து அவனோட உயிரணுக்களை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சந்துருவை நீ நாளைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வரணும். ஏய் என்ன பிரீதா சொல்ற? எப்படி திடீர்னு சந்துருவை கூட்டிட்டு வர முடியும்? திடீர்னு எப்படி கூட்டிட்டு வர முடியும்னா அதான ப்ராசஸ். சந்துருவோட உயிரணுக்களை செலுத்தி தான் வாடகத்தாயோட வயித்துல கருவை உண்டாக்க முடியும். பிரீதா, சந்துருவை நான் இப்போ என்னன்னு சொல்லிடி கூட்டிட்டு வரது? சந்துரு இதுக்கு எப்படி ஒத்துப்பான்? அவனை நான் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும்? உயிர் அணுக்களை எடுக்கிறதுனா அது என்ன சாதாரண விஷயமா? சந்துருவை ஒத்துக்க வைக்க வேண்டியது உன்னோட வேலை ஸ்வேதா. ஆனா இதுதான் ப்ராசஸ். இங்க பார், நீ ஏதாவது சொல்லி சந்துருவை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துரு. ஸ்வேதா, ரொம்ப யோசிக்காத. யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைமே கிடையாது. வாடகை தாய் மூலமா தான் குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனி தயங்கி நின்றுட்டு இருந்தனா வேலை நடக்காது. என்ன ப்ளே பண்ணணுமோ அதை நம்ம பெஸ்டா பண்ணிடணும். சரி பிரீதா, நான் நாளைக்கு அவனை கூட்டிட்டு வரேன். ஓகே சரி. இந்தாங்க, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். சின்ன தம்பி மாமூஸ் ரெடி. இதுதான் நம்ம ஊர் மாமாஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மோமோஸா? பிரவுன் கலர்ல இருக்கு. ஏய், மோமோஸ் தான் வீடியோல காட்டுனல, பார்த்தல, அது இந்த கலர்லயா இருந்தது? தங்கச்சிங்களா, நீங்க காமிச்சது அரிசி மாவுல பண்ணது, அது வெள்ளையாத்தான் இருக்கும். 3 வெள்ளையான பொருட்களை தவிர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்னென்னு தெரியுமா? 1 அரிசி, 1 சர்க்கரை, இன்னொன்னு உப்பு. அதனாலதான் அரிசிக்கு பதிலா ராகில பண்ணேன். பசி நேரத்துல ரொம்ப பிளேடு போடுறாண்டி, உள்ள அனுப்புடி. ஏமா, சூடா இருக்கும்போது சாப்பிடுங்க. நான் வேணா பிச்சு தரட்டுமா? வேண்டாம். வேணாமா?
சின்ன தம்பி நீ போய் வேலையை பாரு, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ம்? சரி தங்கச்சிங்களா, சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் போகணும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சாப்பிடுங்க. என்னடி ஐஸ்வர்யா நீ எங்களை இப்படி அப்செட் பண்ணிட்ட? என்னடி உன் டேஸ்ட் இவ்ளோ மட்டமா இருக்கு? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா தான் இருக்கும். ஆக்சுவலா சின்ன தம்பி தான் எங்க கடையோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே. போயும் போயும் இவனெல்லாம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா? அவன் பக்கத்துல வந்தாலே வேர்வை ஸ்மெல் தாங்க முடியல. அதுல இவன் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வேற சொல்ற. ஏண்டி கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம கையில எடுத்து வைக்கிறான்டி. இதை எப்படி மனுஷங்க சாப்பிடுறது? கருப்பட்டி காஃபி ஷாப், சிறுதானிய உணவகம் இதெல்லாம் மாடர்ன் ஃபுட்டு. நீ என்னடானா கிராமத்தால கூட்டிட்டு வந்து வச்சிருக்க? இங்க பாருங்க, ஓவரா பண்ணாதீங்கடி. இவ்ளோ பேர் வராங்க, எல்லாரும் சின்ன தம்பி சமையல பாராட்டி பேசிட்டு தான் போவாங்க. நீங்க தான் இப்படி இலக்காரமா பேசுறீங்க. இது பாருங்க, ஒருத்தரோட திறமையை தான் பார்க்கணும், தோற்றத்தை பார்த்தெல்லாம் எதையும் முடிவு பண்ணக்கூடாது. இப்ப வேணா ஆளுங்க வருவாங்கடி, ஆனா போக போக யாரும் வரமாட்டாங்க. இப்ப வர்றவங்க கூட சூர்யா அண்ணன் முகத்துக்காகவும் பவித்ரா அண்ணி சிரிப்புக்காகவும் தான் வராங்க. ஏய் பேசாம நீ அவனை கடைக்குள்ளேயே இருக்க விடு. அவனை வெளியில நிறுத்துனன்னு வச்சுக்க, வர ஆளுங்க கூட வர மாட்டாங்க. ஏய் முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டுங்கடி. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பேசுங்க. அதோட அருமை தெரியாமலாம் பேசாதீங்க. இத போய் சாப்பிடவா? முகத்துக்கு பக்கத்துல கொண்டு போனா வேர்வை ஸ்மெல் தாண்டி வருது. வாமிட் தான் வரும். எங்களுக்கு வேணாம்ப்பா, நாங்க கிளம்புறோம்ப்பா. இது பாரு, பர்சனலா எடுத்துக்காத. ரியல் செஃப் அரேஞ்ச் பண்ணி நாங்க வந்து சாப்பிடுறோம். ஹேய் பவானி, துர்கா, எங்க போறீங்க? அண்ணா ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சுனா, அதான் நாங்க கிளம்புறோம்னா. ஏய் என்னப்பா சாப்பிடாம போனா எப்படி? சாப்பிட்டு போங்க. அண்ணி இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறோம், கோச்சிக்காதீங்க. நீ இங்கே இரு, ஏர்பேட் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு போலாம்லமா? ஏய் ஏர்பட்ஸ காணோம்டி. எங்கடி வச்சிருந்த? ஏய் மேல தாண்டி வச்சிருந்த. போன் வருது. என்ன டார்லிங்கா? ஏய் என் புருஷனே என்ன அப்படி கூப்பிட்டது இல்ல. யார் ராணி? போயிட்டு வந்தமே, மறந்துட்டியா? ஈசிஆருக்கு கூட்டிட்டு போனியா? நீ கூட பின்னாடி உட்காந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு வந்தியே. ஏண்டா நான் கட்டி பிடிச்சிட்டு வந்தேனாடா? டேய் டேய் டேய், யார் ராணி? மரியாதையா சொல்லிடு, யாரு நீ? ஏய் தாய் கிழவி. யார்? பேராண்டி. ஏய் தாய் கிழவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப மனுஷங்களை கடிக்க ஆரம்பிச்சிட்டியாக்கும். அங்க கை வச்ச, இங்க கை வச்ச, நான் பொறுத்துக்கிட்டேன். இப்ப ஐசம்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கை வைக்க ஆரம்பிச்சிட்ட. அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம மானம் என்ன ஆகுறது, மறுவாத என்ன ஆகுறது? உன் தோலை உரிச்சு போடுவேன், உரிச்சு ஒன்னிய போடா பேராண்டி. காது ஒழுங்கா கேட்காது, உனக்கெல்லாம் ஹெட்செட் கேக்குது. குடு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். இரு. வண்டியில ஏதாவது வச்சிருக்கீங்களாமா? பாசே என்னாச்சு பாசே? இல்ல ஏர்பட்ஸ் வச்சிருந்தாங்க, அத காணோம் ஆச்சு தம்பி. ஐயா எப்ப பார்த்தாலும் இந்த கடையில ஏதாவது ஒண்ணு காணா போயிட்டே இருக்கே. ஆமா ஏர்பட்ஸ்னா என்னம்மா? அது காதுல வச்சு பாட்டு கேக்குறது சின்ன தம்பி. அந்த கூழாங்கல் மாதிரி இருக்குமே ஒரு கருப்பு பெட்டி. ஆஹா அதேதான் அதேதான். ஆட இந்தாதாங்க இருக்கு. இதோ இருக்கு பாருங்க. இந்த அங்க வச்சுட்டு இங்க தேடினா எப்படி கிடைக்கும்? நான் இங்க தானே வச்சேன். எதனா மனப்பிராந்தியா இருக்குமா? அங்கதானே இருந்துச்சு. இந்தாமா. சரி நாங்க வரோம்னா. சரி பத்திரமா போங்க. பாய்ண்ணா. பாய் அண்ணி. பாய் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ரொம்ப பாவண்டி. ஆமா ஆமா. போச்சு. இந்த தாய்களை போய் உரிச்சாதான் கரெக்டா இருக்கு. போய் வா.
யோ வேலுச்சாமி, உன்கிட்ட என்னையா சொன்ன? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் 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 என்ன பண்ண மலரு? நான் எதுவுமே பண்ணலையே. எல்லா விஷயமும் நம்மள வச்சுதான் பேசுறா. ஆனா ஏதோ ஒரு ஃபோன் பண்ணும்போது மட்டும் நம்மள கவனமா வெளியே போக சொல்லிடுறாளே. இதுவும் அந்த வேலுச்சாமியோட போனா தான் இருக்குமோ? பொன்னி எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொன்னல. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவ எலெக்ஷன்ல நிக்க கூடாது, தடுத்து நிறுத்துன்னு சொன்னா இல்லையா? ஏயா தடுத்து நிறுத்தல? இந்த இந்த ஐயோ மலரு, நீ சொன்ன உடனே அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்ட மலரு. பொன்னி நிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல மலரு. என்ன அப்பனும் பொண்ணும் சேர்ந்து மறுபடியும் டிராமா பண்றீங்களா? ஐயோ மலரு, கடவுள் சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினைக்கல மலரு. உன் மனசு வருத்தப்படுற மாதிரி பொண்ணி நடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். நீ சொன்ன அடுத்த நிமிஷமே எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆளா நீ? அப்புறம் எப்படி அவ நாமினேஷன் தாக்கல் பண்ணா? அதுக்கப்புறம் எப்படி ஜெயிச்சா? ஒண்ணு என் குடும்பத்தை அழிச்சவ அந்த பொன்னி. அந்த பொன்னியை அழிக்கணுங்கிறதுக்காக உன் கூட கூட்டு சேர்ந்தா உன் பணத்து முறையில என்னைய கை நீட்டி அறையிறியா? இனி நீ தொலைஞ்ச. இனி எனக்கு பொன்னி மட்டும் இல்ல, நீயும் என் எதிரிதான். செக்ரட்டரி பதவியை ஜெயிச்சிட்டா வாழ்க்கையில என்ன முழுசா ஜெயிச்சிட்டதா அர்த்தம் கிடையாது. இனிமேதான் உன் பொண்ணுக்கு அழிவு காலமே ஆரம்பிக்க போகுது. முடிஞ்சா காப்பாத்திக்க. போன வெய். மலரு 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 மலரு. போனை சார்ஜ்ல போட்டுட்டு போறா. இதுதான் கரெக்டான சமயம். இப்ப அவளை வெளியே அனுப்பிட்டா அவ வேலுச்சாமி கிட்ட தான் இவ்ளோ நேரம் பேசினாலான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு இடையில என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மேடம், என்ன? இந்த டிஸ்பேட்ச் டீமுக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஆபீஸ்க்கு வந்ததும் ஞாபகப்படுத்த சொன்னீங்க. இந்த டென்ஷன்ல அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். இன்னும் 2 நாள்ல யூஎஸ் ஆர்டர் வேற ரெடி பண்ணணும், ஏர்போர்ட்டுக்கு வேற அனுப்பணும். என்ன தோல்வி வந்தாலும் என்ன அவமானப்பட்டாலும் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கணும். போய் பார்த்துட்டு வரேன். வேலுச்சாமி கிட்ட தான் பேசியிருக்கா. வேலுச்சாமி கிட்ட என்ன பேசியிருப்பா? எலெக்ஷன்ல தோத்த கையோட வேலுச்சாமி கிட்ட பேசுறானா? இவங்களுக்கு இடையில என்ன? மலரு மலரு, நல்ல வேலை மலரு. நீ எங்க திரும்ப ஃபோன் பண்ணாம போயிடுவோன்னு பயந்துட்டே இருந்த. போனை சார்ஜ்ல போட்டு வந்துட்டேனே. பொன்னி இனி எப்பவுமே உன் வாழ்க்கையில தலையிட மாட்டான் மலரு. அதுக்கு நான் பொறுப்பு மலரு. மலரு, பொன்னியும் அவ குடும்பத்தையும் எதுவும் பண்ணிராத மலரு.
என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம், ஏன் போன் எடுத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அது அது மேடம், நீங்க போனை விட்டுட்டு போயிட்டீங்க. அதை எடுத்து கொடுக்கலான்னு வந்த மேடம். இந்த கதையில பல மர்ம முடிச்சுகள் இருக்கும் போலயே. மாயா நம்பர்ல இருந்து போன் பண்றோம், ஆனா அவரு மலரு மலருன்னு பேசுறாரு. மாயாவை ஏன் அவரு மலர்னு கூப்பிடணும்? ஊர்ல தர்மகத்தான் லெவலுக்கு இருக்கிற பெரிய மனுஷன், வெட்டுவேன் குத்துவேன்னு ஆவேசமா பேசின மனுஷன் மாயா கிட்ட இந்த பம்பு பம்புறாரு. இவங்களுக்கு இடையில என்ன நடக்குது? என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். சூர்யா, என்ன பவி, டயர்டா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சூர்யா. கொஞ்ச நேரம் காலை நீட்டி உட்கார்ந்தா பரவாயில்லன்னு தோணுச்சு, அதான் சூர்யா. ஏய் ஏய் ஏய், இருக்கட்டும் சூர்யா. அப்படியே வச்சுக்கோ பவி. என்ன பாவம் பவி நீ. ஏன் இப்ப என்ன ஆச்சு? இந்த மாதிரி நேரத்துல வீட்டுல நல்லபடியா ஓய்வெடுத்து விரும்பினதை சாப்பிட்டு மைண்டு ஃப்ரீயா இருக்க வேண்டியவ நீ விடிஞ்சதை கிளம்பி என்னோட வந்து இப்படி இருட்டுற வரைக்கும் என்னோட நின்று பாவம் தானே பவி நீ. ஹே லூசு புருஷா, என் முகத்தை நல்லா ஒத்து பாரு. ஒரு துளி டயர்ட்னஸாவது என் முகத்துல தெரியுதா? இல்ல நீ சொல்ற மாதிரி விரும்பினதை சாப்பிட்டுக்கிட்டு நல்லபடியா ரெஸ்ட் எடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட மாறாம உன் முகத்தை பார்த்துக்கிட்டே உன் பக்கத்துல நிக்கிறதுல எனக்கு கிடைக்குது. யாருக்கு இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை கிடைக்கும் சொல்லு? நிஜமாவா பவித்ரா? நீ சந்தோஷப்பட்டா போதும்னு நான் சும்மா ஒண்ணு பேசல. நானும் நம்ம குழந்தையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்கிறத உணர்த்து தான் நான் சொன்னேன். சந்தோஷமா இருக்கு பவித்ரா. தொடர்ந்து நான் உனக்கு செஞ்ச பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அது என் மனசை உறுத்தாத நாளும் இல்ல. ஆனா இப்போ உன் மனச ஒப்பி நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உறுத்தல மொத்தமா இல்லாம பண்ணிடுச்சு. ஆமா பவித்ரா, இப்போ உனக்கு 7வது மாசம் முடியுதுல? இல்லையே, நடக்குது. இந்த மாசத்துல கர்ப்பமா இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கல்ல? ஆமா, வளைகாப்பு. ஆமா பவித்ரா, உனக்கு நான் அதை சிறப்பா பண்ணணும். என்ன பவித்ரா, சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா திடீர்னு டல் ஆயிட்ட? நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சூர்யா. வளகாப்பு பண்றதுக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் என்ன சம்பந்தம் பவித்ரா? நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. வளைகாப்புங்கிறது வெறும் விசேஷம் மட்டும் இல்ல சூர்யா, அது மொத்த சொந்த பந்தங்களோட ஆசிர்வாதம். அந்த ஆசிர்வாதத்தோட பலன்தான் பிரசவம் வரைக்கும் கூடவே வந்து புள்ள பெற சுகமாக்கும். நாம அந்த விசேஷத்தை பண்ணா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணணும். மாமாவோட ஆசிர்வாதம் கிடைக்குமாங்கிறதும் சந்தேகம் சூர்யா. அதனால தான் நான் சொல்றேன், விசேஷங்கிற பேர்ல அரைகுறையா எதுவும் செய்ய வேண்டாம்.
இல்லை பவித்ரா, இதை நான் நல்லபடியாக நடத்தியே தீருவேன். அத்தனை சொந்த பந்தங்களோட ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு வாங்கி தருவேன். இது விஷயமா நான் அம்மா கிட்ட இப்பவே பேசுறேன். சரியா? இரு வரேன். சூர்யா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா குடும்பம் பிரிஞ்சிரும். செக்ரட்டரி ஆவறதுக்கு முன்னாலேயே படிச்சு படிச்சு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன், கேட்கல. இப்போ உள்ள ஆள் வர்றது கூட தெரியாம அவ்வளோ குழப்பத்துல இருக்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, பெரிய பதவி வந்திருக்கு. இனி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கல்ல? ப்ளீஸ், என்னங்க நீங்க இப்படி நீங்களே பேசினா எப்படி? நெருக்கமா இருக்கவங்களுக்கு தான் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட இருக்கிற குறையெல்லாம் தெளிவா தெரியும். இல்லைங்க, ப்ளீஸ், தமாஷ்க்கு கூட அப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த எம்டி செக்ரட்டரி இதெல்லாம் நம்ம வீட்டு வாசப்படி வரைக்கும் தாங்க. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டா எப்பவுமே நான் உங்க உயிர் பொண்ணி தாங்க. என்ன பொண்ணு இது? பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதோ மூட் ஆஃபா இருந்த, அதை சேஞ்ச் பண்றதுக்காக நான் ஏதோ கிண்டல் பண்ண, அவ்வளவுதான். இல்லைங்க, கிண்டலுக்காக கூட இப்படியெல்லாம் பேசிடாதீங்க. ஏய் பொன்னி, என்ன பொண்ணி அழுதுகிட்டு? சரி, அழாத. எங்க நான் கோபுர உச்சிக்கே போனா கூட என்னோட தெய்வம் நீங்க தான். எனக்கு என் குடும்பம் தான் கோயிலே. என்ன புரிஞ்சுக்கோங்க. சாரி பொன்னி, சாரி. உன்னோட மென்டாலிட்டி தெரியாம நான் பாட்டுக்கு ஏதேதோ சொல்லி ஒண்ணு. சாரி. பொன்னி, ஜோசியர் என்ன சொன்னாரு? அது பொன்னி, ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி ஜோசியர் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். ஒன்றும் தப்பா எதுவும் சொல்லலைங்க. கட்டோலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கல்யாணம்னா ஒரு 6 மாசம் கழிச்சு யோசிச்சா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா முடியும்னு சொல்லியிருக்காரு. ஓ, அவ்வளவுதானா? ஆமா. நீ யோசிக்கிறத வச்சு நான் ஏதோ தப்பா இருக்குமோன்னு பயந்து போயிட்டேன். 6 மாசம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஜஸ்ட் லைக் அப்படி போயிடும். அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, இந்த கல்யாணத்தை பத்தி நீ ஐஸ்வர்யாட்ட ஏதாவது பேசினியா? இல்லைங்க, எதுக்கு இப்பவே அவகிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அதனாலதான் நான் சொல்லல. அதுவும் கரெக்ட் தான். நீ எதுக்கும் ஐஸ்வர்யா விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இரு. அதெல்லாம் கவனமா தான் இருக்கேன். அவளுக்கு ஏதோ 22 வயசு ஆயிடுச்சுன்னு தான் பேரு. நம்ம பிரியா அளவுக்கு வெகுளி தாங்க அவ. ஐஸ்வர்யா மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை எல்லாம் நல்ல விஷயம்தான் பண்ணி. ஆனா இதே மாதிரி நம்பிக்கையை தான் நம்ம சூர்யா மேலேயும் வச்சிருந்தோம். என்னங்க நீங்க? எதுக்கு இப்ப போய் ஐஸ்வர்யா அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுங்க. வேணாம், ஐஸ்வர்யா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு அம்மாவா எப்பயும் இருக்கிறத விட அவ மேல கொஞ்சம் அதிக கவனத்தோட இருன்னு சொல்றேன், அவ்வளவுதான். கண்டிப்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு பண்ணி. இல்லைங்க, எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னப்பவும் சரி, ராணி அக்கா என் அசோசியேஷன் செக்ரட்டரி சேர்ல உட்கார வச்சப்பவும் சரி, நான் உங்களை கவனிச்சுட்டே தான் இருந்தேன். உங்க முகத்துல பெருசா சந்தோஷமே இல்லை. நான் ஜெயிச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா?
என்ன புண்ணியது? என்ன இப்படி கேட்ட? என் வெற்றியை விட உன் வெற்றி தான் புண்ணி எனக்கு அதிக சந்தோஷம். நீ ஜெயிக்கிறது, நம்ம பசங்க ஜெயிக்கிறது, இதையெல்லாம் பார்க்கறதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். பொண்ணே, இது எல்லாத்த விட நம்ம குடும்ப சந்தோஷம் ரொம்ப முக்கியம் பொண்ணே. இந்த வெற்றியை விட நம்ம குடும்பத்தோட அமைதி ரொம்ப முக்கியம். எங்க இந்த அமைதியெல்லாம் இந்த வெற்றியால காணாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பொண்ணே. அதனால தான் உன்ன மாதிரியோ இல்ல பசங்க மாதிரியோ என்னால சந்தோஷமா இருக்க முடியல. என்னங்க நீங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் செக்ரட்டரியாவே இருந்தா கூட எல்லா முடிவையும் நான் தனியாவா எடுக்க போறேன்? எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட கலந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தானே முடிவெடுப்போம். அது மட்டும் இல்ல, எல்லா சமயத்திலயும் நீங்க என் கூடவே தானே இருக்க போறீங்க. நம்ம குடும்பத்துல அப்படி என்ன பிரச்சனை வந்துற போது வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து இருந்தா அதை சமாளிச்சிடலாங்க. 2 பேரும் சேர்ந்தே எல்லா பிரச்சனையும் சமாளிப்போம். சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம். சரிங்க. நீ ஒதுங்கி போனாலும் அந்த மாயா ஒதுங்கி போறவில்லை பொண்ணே. இந்த தோல்வியினால அவ அடிப்பட்ட புலி மாதிரி வெறியோட இருப்பா. நான் பயப்படல. ஆனா அவன் நம்மள யாரை தாக்குறதுக்கு திட்டம் போடுவாளோன்னு தான் நான் கவலைப்படுறேன். சரி, பார்த்துக்கலாம். நாளைக்கு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு வரேன்னு பிரீதா கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படியாவது கூட்டிட்டு போயிடணுமே. எப்படி கூப்பிடலாம்? என்ன பண்ணலாம்? சந்துரு, கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து ஆண்டி கிட்ட பேசிட்டு அப்படியே பால் குடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. வழக்கமா அப்படித்தானே பண்ணுவ. இப்ப என்ன சட்டன்னு கிளம்பி வந்துட்ட? அவசரமா ஒரு ப்ரொபோசல் டாக்குமெண்ட் ரெடி பண்ண வேண்டியிருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். இந்த ஹார்ட் பீட் ஆப்பை சக்ஸஸ் பண்ணாலும் பண்ணோம், ஒரே மெடிக்கல் என்கொயரியாவே வந்துட்டு இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்றதுக்கு டாக்டர் அளவுக்கு படிக்க வேண்டியது இருக்கு. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, டாக்டருக்கு படி டாக்டருக்கு படின்னு. அப்பவே பேசாம படிச்சிருக்கலாம். எங்க கேட்டேன், அப்ப நல்லா ஊரை சுத்திட்டு இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம்? ஏன், என்ன விஷயம்? நாளைக்கு எதுவும் ப்ரோக்ராம் வச்சுக்காத. நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஏய் ஸ்வேதா, இப்படியெல்லாம் திடீர் நீ ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணாத. நான் முன்னாடி மாதிரி ஃப்ரீயாலாம் இல்ல. நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும்னா நீ 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணணும். ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அந்த கம்பெனியே என் அப்பா கம்பெனி. அந்த கம்பெனி வேலையில இருந்து உன்னை நான் கூப்பிடுறதுக்கு 1 வீக் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? நோ வே. நான் கூப்பிட்டா நீ வரணும். ஸ்வேதா, அங்கிள் வேற இப்ப ஆபீஸ்க்கு வரதே இல்லை. நான் தான் எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனியில எனக்கு என்ன ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்றாங்க. நான் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கேன். இருந்துட்டு போட்டும். கண்டிப்பா நீ என் கூட நாளைக்கு வரணும் சந்துரு. சரி, எங்க போகணும்? குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு துடிக்கிற. அதுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டியா? என் அம்மா ஒரு டாக்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. நாம போய் அந்த டாக்டரை பார்க்கணும். ஸ்வேதா, எங்க அம்மா எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்காங்கல்ல. இந்த வீக் அவங்கள வேற போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களே. சந்துரு, அது ஏன் ஆண்டியோட நம்பிக்கை, இது உன் ஆண்டியோட நம்பிக்கை. 2 பேரோட நம்பிக்கையும் நம்ம ஹானர் பண்ணணும். ஓகே? சரி, யாரு நம்பிக்கை வேணாலும் நான் ஃபாலோ பண்றேன். ஆனா எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துரு. அது போதும். ஏன்னா இதுக்கு மேலலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. சரி, ஓகே. நாளைக்கு எப்பன்னு சொல்லு, நம்ம போலாம். சந்துரு, வேண்டாம். எங்க போற?
கிட்ட வராத. இங்க பாரு. ஏய், எங்க சந்துரு, ஏய், வேண்டாம். எங்கடி ஓடுற? நில்லு ஸ்வேதா. ஏய், நில்லுங்கற. கடவுளே, பரிகாரம் இல்லாத கெட்ட நேரமே இல்ல. கடவுள் அருள் இல்லாம எந்த நல்லதும் நடக்கிறதும் இல்ல. என்னவோ தெரியல, கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள ஒரு பாரம், ஒரு சஞ்சலம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் நான் எனக்காக வேண்டிக்கிட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் உன்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் என் பசங்களுக்காக மட்டும்தான். அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன் கடமை. உன்னதான் நம்பி இருக்கேன். ஐஷு, அம்மா, எங்க கிளம்பிட்ட? என்னம்மா புதுசா இப்படி ஒரு கேள்வி? என்ன இதுல புதுசா இருக்கு? எங்க கிளம்பிட்டேன்னு ஒரு சாதாரண கேள்வி, அதுக்கு பதிலா கேள்வியை தான் கொடுப்பியா? சச்சா, அப்படி இல்ல. என்னோட அம்மா கிட்ட இருந்து புதுசா வர வார்த்தையா இருந்துச்சே, அதான் கேட்டேன். இத பாரு, அப்போ தினமும் நீ எங்க போறன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? மா, புதுசா இருக்குன்னு தான் சொன்னேன். என்ன கேட்கவே கூடாது நான் சொன்னேன். ஆமாமா, நவடேஸ் ஆல் சில்ட்ரன் இப்படிதான். உரிமையா கேக்குறவங்கள எதிரியா மாத்திடுவாங்க. அத்தை, அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல ஏதாவது ஆசிட கலந்து வார்த்தைய விட்டீங்க, அவ்வளவுதான். அப்புறம் பிரியா கிட்ட சொல்லி தப்பு தப்பா இங்கிலீஷ் டியூஷன் எடுக்க வச்சிருவேன், பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, யூ கண்டினியூ. மா, இப்ப நேரா ஆபீஸ் தாமா கிளம்பிட்டு இருக்கேன். ஆபீஸ் தானே போற? இங்க பாரு, என் கார்லயே வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். யூ கரெக்ட். அத்தை, மா, இப்படி எல்லாம் பேசுறதுனால என்ன மீன் பண்ண வரீங்க? இதுல என்னடி மீன் பண்ண வேண்டி இருக்கு? 2 பேரும் ஒரே ஆபீஸ்க்கு போறோம், ஒரே கார்ல போலான்னு தானே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மா, தப்பா தெரியலமா. ஆனா இத்தனை நாளா நான் என்னோட பைக்ல போயிட்டு என்னோட பைக்லயே தானே வரேன். இப்ப திடீர்னு கார்ல வா போலாங்கிறீங்க. எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி வந்துட்டு போகுதுல்ல. இவகிட்ட எப்படி ஓபனா இனிமே இப்படிதான்னு சொல்றது? என்ன கேள்வி வந்து போகுது? அம்மா அக்கறையா கார்ல வாடி போலான்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஜாலியா போவியா? அதை விட்டுட்டு. அத்தை, அமைதியா இருக்கீங்களா? மா, நான் நேரடியாவே சொல்றேம்மா, உங்க கூட நான் கார்ல வரல. நீங்க வேலை விஷயமா எங்கெங்கயோ போயிட்டு அப்புறமா ஆபீஸ் போவீங்க. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல வர்க்க முடிச்சிட்டு நான் திரும்ப வெளியே வரணும்னா உங்களை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதான் ஏன்னு கேக்குறேன். எதுக்கு வெளியில போகணும்? வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு தான் நீ என் கூடயே வா வந்து போன்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுடி, என்னடி உன் பிரச்சனை? ஐஷு, பொன்னி சொல்றதும் சரிதானே. காலம் கெட்டு கிடக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு நீ, கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறது தப்பு இல்லல்ல. ஐஷு, சொன்னா கேளு. ஏமா என்னமோ மாதிரி பேசுறீங்க? ஆபீஸ் விட்டா நான் போற ஒரே இடம் அண்ணனோட கடை தானே. இத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அங்க போவேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அண்ணன் பாவம், நானும் போறத நிறுத்திட்டா அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவான். ஐஷு, நான் இப்போவாது அப்படி சொல்லுவேனா? சரி, நீ அங்க போயிட்டு வா. அம்மானா அம்மாதான். போயிட்டு வா. ஐஷு, என்னம்மா? பாத்து பத்ரம், பாத்து போயிட்டு வா. இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது?
புது நம்பராக இருக்கு. ஹலோ. என்ன மிஸ்டர் வேலுச்சாமி, சௌக்கியமா? யாரு யாரு யார் நீங்கள்? எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க போல பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச குரலாக தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரியாது வேலுச்சாமி, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பொன்னியையும் தெரியும், புதுசா வந்திருக்கிற உறவு மாயா அலஸ் மலரையும் தெரியும். மலர தெரியுமா? ஹலோ, நீ யாருமா? ஏன் சம்மந்தம் இல்லாமல் எதையோ பேசிட்டு இருக்க? உனக்கு இப்போ என்ன வேணும்? என்ன இவரு மலருங்கிற மாயாவை தெரியும்னு சொன்ன உடனே பெருசு இப்படி ஆடி போயிடுச்சு. ஆடட்டும், அப்படியே பீச்சை கண்டினியூ பண்ணி இவருக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் வேலுச்சாமி, எது சம்பந்தம் இல்லாத விஷயம்? மாயாங்கிற மலர் உங்க சொந்த ஊருக்கே வந்தா பரிவட்டத்துக்காக போட்டி போட்டா, ஆனா அவளுக்கு நீங்க பரிவட்டம் கட்டாம பொன்னிக்கு பரிவட்டம் கட்டினீங்க. மாயாவை வெட்டுவேன் குத்துவேன்னு மிரட்டினீங்க. ஆனா பின்னாடியே ரகசியமா சென்னைக்கு கிளம்பி வந்து மாயா ஆபீஸ்ல அவளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நின்னீங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா மிஸ்டர் வேலுச்சாமி? ஏமா, யாருமா நீ? இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? இதெல்லாமும் தெரியும். இதெல்லாம் யார்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும் மிஸ்டர் வேலுச்சாமி. ஏமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்ன வேணாலும் பண்றமா. ஆனா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. பொன்னிய தெரியுங்கிற, பொன்னி குடும்பத்தில் எல்லாரையும் தெரியும்னு சொல்ற. இந்த விஷயமெல்லாம் பொன்னிக்கு தெரிஞ்சதுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் எங்கிட்டயே பேசிடுமா. கடவுளே. அம்மா, ஹலோ மிஸ்டர் வேலுச்சாமி. வேலுச்சாமி, தண்ணி தண்ணி. ஐயோ ஐயா ஐயா ஐயா, என்னாச்சுங்கய்யா? என்னாச்சுங்கய்யா? நீ போய் தண்ணி கொண்டு வா போ. ஐயா ஐயா, ஐயோ ஐயா, என்னாச்சு? சீக்கிரம் கொண்டு வா. ஐயா, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கய்யா. என்னங்கயாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்ன இது? என்ன நடந்துச்சு? பேசிட்டே இருந்தவரு சட்டுன்னு அமைதியாயிட்டாரு. என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஆனா ஒரு செம்ம மேட்டரை சொல்லிட்டு போயிருக்காரு. மாயாதான் மலருங்கிற விஷயம் பொன்னிக்கு தான் தெரியக்கூடாது. பொன்னிக்கு தெரிஞ்சா வேலுச்சாமி உயிரே விட்டுருவாரு. எவ்வளவு பணம் வேணாலும் தருவாரு. பொன்னிக்கு தெரியாதபடி வேலுச்சாமிக்கு மாயாவோட உறவுனா அது என்ன உறவா இருக்கும்? சரி, இப்பதானே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா புடிக்கிறேன். வேலுச்சாமி, நீங்க தான் இனி என்னோட மேஜிக் லேம்ப், இந்த பூஜாவோட அற்புத விளக்கு. எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு சந்திரு. ஓகே டாக்டர். எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. நீங்க 2 பேருமே பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். உங்க 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க் யூ டாக்டர். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ள ஏன் குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு ஒருத்தருக்கு இவ்ளோ டென்ஷன் ஆயிக்கிறீங்க? ஸ்வேதாவோட அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காரு டாக்டர். அவளோட குழந்தைய பார்க்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால தான் இந்த டென்ஷன் எல்லாமே. அது மட்டும் காரணம் இல்ல டாக்டர். சந்திருக்குமே குழந்தைன்னா ரொம்ப இஷ்டம். அது எல்லாருக்கும் இருக்கிறதானே. நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். தேங்க்யூ டாக்டர். சரி, நாங்க வரோம் டாக்டர். தேங்க்யூ. வா. தேங்க் காட். மனசுல ரொம்ப கவலையா இருந்த விஷயம்
இப்பதான் சரியா இருக்கு ஸ்வேதா. நம்ம 2 பேருமே ஹெல்த்தியா இருக்கோம். ஆண்டி இன்னொரு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களே. அது தேவைப்படாது ஸ்வேதா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த டாக்டரே பெரிய டாக்டரா தான் தெரியுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பிரச்சனை இருந்தா தானே வேற டாக்டரை போய் பார்க்கணும். இப்பதான் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு வேற டாக்டர் போய் பார்த்துக்கிட்டு? ஓ மை காட், மை ஃபோன் மொபைல டாக்டர் கிட்டயே வச்சுட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டாக்டர் சொன்ன ஹாப்பி நியூஸ்ல நானே தலகால் புரியாம இருந்தேன். நீ மட்டும் கேஷ்ல வந்திருக்க முடியும். சரி, போய் எடுத்துட்டு வா. சரி. டாக்டர். எஸ், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டாக்டர். நான் உங்களை பொய் சொல்ல வச்சுட்டேன். அது பொய் இல்ல ஸ்வேதா. யாரோ ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்னா பொய் சொல்லலான்னு தி கிரேட் போயட் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. சந்துருவோட உயிர் அணுக்களை பத்திரமா எடுக்கிறதுக்காக தான் நான் செக்கப்கே கூட்டிட்டு வந்தேன் டாக்டர். சந்துருவோட உயிரணுக்கள் பத்திரமா இருக்குது. நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ so மச் டாக்டர். இன்செமினேஷனுக்காக மற்ற எல்லா ப்ராசஸுமே முடிஞ்ச உடனே நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். அடங்க மாட்டேன். இந்தாங்க. பவித்ரா, ஜோசியரை பார்த்துட்டு வந்துட்டேன். வர வெள்ளிக்கிழமையே நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே சீமந்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னது, பவித்ரா தங்கச்சிக்கு சீமந்தமா? சூப்பர் பாஸ், ரொம்ப சந்தோஷம். நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கூப்பிடுங்க. இது வரைக்கும் பண்ணாத வெரைட்டி எல்லாத்தையும் பண்ணி சமையல்ல நான் ஒத்தாளா நின்னு எல்லாத்தையும் பண்ணி போடுறேன். பா, அன்னைக்கு நீ இப்படிதான் சமைச்சுக்கிட்டு இருப்பியா? அன்னைக்கு நீங்க ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. வெளியில இருந்து யாராவது கேட்டரிங் கூப்பிட்டுக்கலாம். பாஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நம்ம சமைக்கும் போதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர 4 பேர் சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கே, இது யார் செஞ்சதுன்னு கேட்பாங்க. அதுல இருந்து ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் எடுக்கலாம்ல. அத போய் நீங்க வேணாங்கிறீங்களே பாஸ். ஓ, நீ அந்த ஆங்கில யோசிக்கிறியாப்பா? சரிப்பா, அப்படியே பண்ணிடுவோம். சூர்யா, ஃபர்ஸ்ட் அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு. சரி, ஓகே. பொன்னியம்மாவுக்கு. சூர்யா, என்னடா திடீர்னு வீடியோ கால்லாம் பண்ணிருக்க? ஹாய் அத்தை. ஏய் பவி, என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? அம்மா, இது பவித்ராக்கு 7வது மாசம். 7 மாசம் ஆயிடுச்சா? பவி, குழந்தை என்ன சொல்லுது? இப்பதான் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றான் அத்தை. கூடிய சீக்கிரம் போயிடலான்னு சொல்லு. அம்மா, அது பவித்ராக்கு 7வது மாசம்ல, அதனால சீமந்தம் பண்ணலான்னு இருக்கோம். ஆமால, சீமந்தம் பண்ணணும்ல. பண்ணிடலாம். இப்பதாம்மா ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். அவரு வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காருமா. நாள் நல்லா இருக்குன்னா பண்ணிடலாம் சூர்யா. இதுல என்ன இருக்கு? மா, நான் உங்களையும் அப்பாவையும் இன்வைட் பண்ணணும். நான் வீட்டுக்கு வரலாமாம்மா? சூர்யா, என்ன கேள்வி இது? உனக்கு அப்பாவை கூப்பிடணும், அவ்வளவுதானே? இது பாரு, உன் மேல ஒரு சின்ன மன வருத்தம் அப்பாக்கு இருக்கதான் செய்யுது. அதுக்காக நீ உன் அப்பாவோட புள்ள இல்லைன்னு ஆயிடாது. உனக்கு பண்ண வேண்டிய எல்லா கடமையும் எங்களுக்கும் இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு பண்ண வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு. நீ அப்பாவை கூப்பிடணும்னு நினைச்சனா நீ வந்து கூப்பிடு, பாத்துக்கலாம். இருந்தாலும் அப்பா கோவப்பட மாட்டாராமா? டேய், அப்பா கோவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானடா. அப்பா கோவப்படுவாரு நீ கூப்பிடாம இருந்துட போறியா? இல்ல இல்ல, நீ வந்து கூப்பிடுறா, மத்ததெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். மா, அப்பாவும் நீங்களும் முன்னாடி நின்னு இந்த சீமந்தத்தை நடத்தணுமா? இது பவித்ராவோட பெரிய ஆசை, அவரோட பெரிய கனவே தான். அதை மட்டும் எப்படியாவது நடத்தி கொடுத்துருங்கம்மா. கண்டிப்பாடா, நீ முதல்ல வந்து அப்பாவை பாரு. பவித்ரா ஆசைப்பட்டது நல்லபடியா நடக்கும். இதுக்கு உன் அம்மா பொறுப்பு.
சரிம்மா. சரி. உடம்ப பாத்துக்கோ பவி. சரிங்க. பாய். அம்மா வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ண சொல்லிட்டாங்க. சந்தோஷம். அப்புறம் என்ன பாஸ், எல்லாம் நன்மைக்கே நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க. இத பாருடா, சமையல் வேலையை நீ பாத்துக்க. சரி. ஆடலும் பாடலும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன்னை யார் பாக்குறது? பாட பேசாம இருக்க மாட்டியா இல்லையா? 1000 பேர் இருக்காங்கடா. வயசான காலத்துல ஆடலும் பாடலுமா வந்து வேலையே பார்க்க மாட்டேங்குது. போடா, பொறாம பிடிச்சவனா வாயில சூடு வச்சிருக்கேன் பாத்துக்க. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள வீட்லயே மாப்பிள்ள இருக்கீங்க? ஆமாம் மாமா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்? இல்லை, பக்கத்தில் யாரும் இருக்காங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாப்பிள்ள. பக்கத்தில் யாரும் இல்லை மாமா, நான் மட்டும் தான் இருக்கேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இந்த நெருப்பு அணையாது போல இருக்கு மாப்பிள்ள. மொத்த காட்டையும் எரிச்சிட்டு தான் ஓயும் போல இருக்கு மாப்பிள்ள. அறியாத வயசுல நான் பத்த வச்ச நெருப்பு துரதிர்ஷ்டவசமா என்னை துரத்தி வந்துட்டே இருக்கு மாப்பிள்ள. மாமா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மாயா ஏதும் மறுபடியும் ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணாலா? மலரு ஃபோன் பண்ணா கூட பரவாயில்ல மாப்பிள்ள. பெத்த பொண்ணு ஏதோ கோவமா பேசுறான்னு விட்டுட்டு போயிடலாம். எனக்கும் மலருக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன்னு யாரோ ஒரு பொண்ணு என்னை மிரட்டுறா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி மிரட்டுறாளா? அதுவும் பொண்ணி பேரை சொல்லி மிரட்டுறாளா? அவ பேர் என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாலா? யாரு என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா மாப்பிள்ள. ஆனா அவளுக்கு நம்ம குடும்பத்தை பத்தின எல்லா ரகசியம் தெரிஞ்சிருக்கு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன மாமா இது? ஜான் ஏர்னா மொட சறுக்கிற கதையா? ஒரு நல்ல விஷயம் நடந்து சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுக்கடுக்கா எத்தனை பிரச்சனை வருஷ கட்டி நிக்குது. இப்பதான் கம்பெனியை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும். வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். தலைவலி மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது பாருங்க. ஏன் மாமா, இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு வருத்தப்படுவா? மாப்பிள்ள, நான் பண்ண தப்பு இப்படி விஸ்வரூபமா எடுத்து நிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் வேணா செத்து போயிடவா? ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும்ல. என்ன வார்த்தை பேசுறீங்க? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னா? மாப்பிள்ள, வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கும் மலருக்கு என்ன உறவு இருக்குன்னு தெரியும் சொல்றா மாப்பிள்ள. ஆமா, நீங்க என்கிட்ட பேசின விஷயத்த வேற யார்கிட்ட பேசிருக்கீங்களா? என் உயிர் போனாலும் அப்படி பேசுவேனா மாப்பிள்ள? சத்தியமா நான் பேசினதே இல்லை மாப்பிள்ள. மாமா, இந்த விஷயம் உங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கு தெரியும். இந்த விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க, யார்ட்டையும் சொல்லன்னு நானும் சொல்லல. மாயாவுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை ரகசியமா வச்சிருந்தாதான் உங்களை அவளால் மிரட்ட முடியும். அது மட்டும்தான் அவளோட நோக்கம். ஸோ யாரோ அறகுறையா தெரிஞ்ச ஒருத்தர் தான் உங்களை மிரட்டி இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் முழுசா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க சும்மா உங்களை மிரட்டி உங்க வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வாங்க முடியுமான்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்படியா மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாம் மாமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நீங்க அடுத்த தடவை அவங்க ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, அந்த பொண்ணுகிட்ட எனக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு அவளையே மடக்கி கேளுங்க. என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதை கேட்டா ஒன்றும் பிரச்சனை ஆயிடாதல்ல மாப்பிள்ள? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. நீங்க தைரியமா பேசுங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் எனக்கு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்குறேன். மாமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். தைரியமா இருங்க, சரியா? சரி மாப்பிள்ள. பொண்ணே. என்னங்க ஃபோன்ல யாரு? அது இவங்க என் அப்பா தானே?
ஆ ஆ உங்க மாமனார் கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா. அதுக்கே இவ்வளவு தடுமாறுறீங்க? ஆமா, ஏதோ ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு பேசிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, அது வீட்டில் வேலை செய்கிற பொண்ணை அவங்க வீட்டுக்காரன் அடிச்சிட்டானா. இது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனால் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஏதாவது ஆகுமான்னு கேட்டார். அப்படி இருந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அவ்வளோதான். அது சரி. இப்பெல்லாம் மாமனாருக்கு மருமகன் கிட்ட மட்டும்தான் பேச தோணுது, பொண்ணு கிட்ட எல்லாம் பேச தோணவே மாட்டேங்குது. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், வரீங்களா? இல்லை, நான் ஒரு மெயில் அனுப்பணும், நீ இப்போ நான் வரேன். சரிங்க, நான் முன்னாடி போறேன். டேய், இந்தா நல்லா கழுவிக்க, ஒரு தடவை பாத்துக்க, அப்புறம் அது சொட்ட இது சொட்டன்னு சொல்லாத. ஆமா. பாட்டி, நம்ம ஊர்ல துரசாமி கிட்ட சீட்டு போட்டிருந்தோம்ல, 20,000 ரூபாய், அது நமக்கு விழுந்துருச்சான். அவன் என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டான். போட்டானா? துட்டு கொடுத்துட்டான். நான் கூட நாம இந்த பக்கம் வந்துட்டோமே, எங்க அவன் கம்பி நீட்டிடுவானோன்னு பார்த்தேன். பரவாயில்ல. ஆமா ஆமா, எப்படி கம்பி நீட்டுவான் பாரு. பல குரல்ல பேசி பல தோசைகளை சுட்டு சீட்டு கட்டின காசு அது. தொலைச்சிட மாட்டேன் அவனை. கண்டிப்பா. இத பாரு, இதெல்லாம் இருக்கட்டும், விடு. பேங்க்ல இருக்கிற காசு எடுத்து கையில வச்சுக்க. கையில இருக்கிற காசு தான்ப்பா அவசரத்துக்கு உதவும். புரியுது இல்ல? சரி, சொல்லிட்டேல, நான் போய் எடுத்துக்கிறேன். சரி சரி, போன நோண்டாம போய் வேலையை பாரு போ. அட, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க வேலை என்ன போன்லயா இருக்கு? இத வச்சுக்கிட்டு அண்ணே. ஏய் ஐஷு, வா. அண்ணே பாரு, வா ஐஷு. அண்ணனுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. என்ன ஐஷு, நீ வர்றப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் gift வாங்கி கொடுப்பியா? அண்ணி, இது அண்ணனுக்கு இல்ல, இந்த தடவை சின்ன தம்பிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன தம்பிக்கா? அவனுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? என்ன ஐசம்மா, எனக்கா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்னது இது ஐசம்மா? பார்த்தா தெரியல, பேண்ட் ஷர்ட். பேண்ட் செட்டா? எனக்கா? நான் எந்த காலத்துலமா பேண்ட் செட்டு போட்டேன்? சின்ன வயசுல டவுசர் போட்டேன், அதுக்கப்புறம் எப்பவுமே லுங்கி தான். சின்ன தம்பி, இதுக்கு முன்னாடி நீ பேண்ட் ஷர்ட் போட்டியா இல்லையாங்கிறதுலாம் கேள்வி இல்ல. இனிமே நீ நம்ம கடையில பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வேலை பார்க்கணும். ஐசம்மா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அடுப்புல நிக்கிறவன் எப்படி பேண்ட் செட்டு போட்டு வேலை பார்க்க முடியும்? ஆமா ஐஸ்வர்யா, சின்ன தம்பியோட லாஜிக் கரெக்ட் தானே? அண்ணே, அவன் தான் புரியாம பேசுறானா, நீயும் பேசுற. கடைக்கு சாப்பிட வர நிறைய பேரு ஒருத்தன் எப்படி சமைக்கிறான்லாம் பாக்குறது இல்ல, அவன் என்ன ட்ரெஸ்ல இருக்கான்னு தான் பாக்குறாங்க. ஒருத்தன் லுங்கிலையும் அழுக்கு சட்டையிலுமா இருந்தா அவன் கேவலம், அந்த கடையே கேவலம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால டேஸ்ட் மட்டும் விஷயம் இல்ல, ட்ரெஸ்ஸிங் தான் விஷயமா இருக்கு. அதனாலதான் சின்ன தம்பி இந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறணும்னு சொல்றேன். ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தானே சூர்யா? டேய் சின்ன தம்பி, ஏண்டா அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல, அது சொல்றதா கரெக்ட். இத பாரு, நான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு வாடா, போடா. ஐயா, எனக்குலாம் அது போட்டு பழக்கம் கிடையாது. ஏய் சின்ன தம்பி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்க. பாஸ், நீங்க எனக்கு பாஸ், நீங்க போய் எனக்கு ட்ரெஸ் மாத்தி விடுவீங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா வாங்க, வா வாங்க. பாஸ், வா. போ. எதுக்கு பாஸ்? பா பா பா. Ba 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 ba
என் பேரனா அது? அப்பப்பப்பப்பா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே என் ராசா. டேடி, அப்படியே இரு, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அழகா சிரிச்சுட்டே இரு. டேய் சூப்பரு. எப்படி இருந்த என் பேரன் இப்படி ஆயிட்டான்னு ஸ்டேட்டஸ் போட்டு சோஷியல் மீடியால போட போறேன்டா. சோஷியல் மீடியால ஐசம்மா, இந்த Dress எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. பவித்ரா தங்கச்சி, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டீங்களா? நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நான் பார்க்குற வேலைக்கு இந்த Dress செட் ஆகாது. என் லுங்கி சட்டை தான் இந்த வேலைக்கு செட் ஆகும். அதனால எல்லாரும் ஆசை தீர பார்த்துட்டீங்களா? நான் போய் இப்ப மாத்த போறேன். சின்ன தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம், ட்ரெஸ் எல்லாம் மாத்தாத. ஐசம்மா சொன்னா புரிஞ்சுக்கங்க. இந்த Dress எல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த Dress போட்டு எவனாச்சும் அடுப்புல வேலை பார்க்க முடியுமா? கொஞ்ச நேரத்துல வேர்த்து கொட்டும், Dress எல்லாம் கரியாயிடும், நல்லாவே இருக்காது ஐசம்மா. நான் வேணா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நல்ல நாளுக்கு வேணா இந்த Dress போட்டுக்கிறேன். இது பாரு, கறி ஓட்டுனா ஓட்டட்டும், நான் உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கி தரேன் ப்ளீஸ். ஆனா இதை மட்டும் மாத்தாத. எத்தனை Dress வாங்குவீங்க ஐசம்மா? வாரத்துக்கு ஒரு Dress வாங்க முடியுமா? சும்மா இருங்க நீங்க. இங்க பாரு, எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு தெரியுமா? 2400 லைக்ஸ். போஸ்ட் போட்டு கொஞ்ச நேரத்துல வந்திருக்குடா. டேய், என் ராசா இல்ல, என் தங்கம் இல்ல, மாத்தாதடா. ஏய் தாய் கிழவி, வேலை செய்யறதுக்கு இந்த Dress வசதியா இருக்காதுங்கிற. உனக்கு லைக்ஸா முக்கியம்? சோறு முக்கியமா, லைக்ஸ் முக்கியமா? லைக் போட்டவன் நாளைக்கு வந்து இங்க தோசை சுடுவானா? நம்ம வேலை பார்த்தாதான் நமக்கு சோறு. லைக்ஸா லைக்ஸ். ஐ நோ லைக் திஸ் Dress. ஏய் சின்ன தம்பி, இங்க பாருங்க, இது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுதாங்க நமக்கு பொருத்தமா இருக்கும், நல்ல காத்தோட்டமா. இந்த ட்ரெஸ்ல தானே நீ இருப்ப, இந்த ட்ரெஸ் தானே உனக்கு வசதி. சரி, இனிமே நான் உன்கிட்ட எப்பயும் பேச மாட்டேன். பாய். ஐஷு, ஐஸ்வர்யா, ஐஷு நில்லு. ஐஷு என்னாச்சு? பாஸ், நான் என்ன தப்பா பேசுனேன்? ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவ பிடிவாதக்காரி, அப்படிதான் விடு. கோச்சிட்டு போறாங்க. மேடம், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. கொரியர் வந்தா என்னன்னு பிரிச்சு பாரு. அது வேற என்கிட்ட வந்து சொல்வியா? யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சா சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. அதான் ஓபன் பண்ணாம கொண்டு வந்தேன். யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? உங்களோட பிரிய சிநேகிதி பொண்ணுகிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன நக்கலா? என்னன்னு ஓபன் பண்ணி படி. $2 கோடி முறைகேடு நடந்ததற்கான விளக்கம் கேட்டு அறிக்கை. மதிப்பிற்குரிய முன்னாள் செயலர் திரு மாயா அவர்களுக்கு தாங்கள் பொறுப்பில் இருந்த காலகட்டத்தின் ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அதில் $2 கோடி எந்த முறையான கணக்கும் காட்டப்படாமல் அக்கவுண்டில் இருந்து முறைகேடாக எடுக்கப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். பதவியில உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணுக்கு திமிர் வந்துருச்சா? என்னையே உரசி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாளா? அவளை என்ன செய்யறேன்னு பாரு. ஹலோ மாயா, என்ன மாயா, எப்படி இருக்க? செக்ரட்டரி போஸ்ட் வேற இல்ல, நிம்மதியா சந்தோஷமா இருக்கியோ? ஏய் பொன்னி, உன் தகுதிக்கு மீறின பதவி உனக்கு கிடைச்ச உடனே தலகால் புரியாம ஆடுறியா?
என்னதான் நீ தோகை விரிச்சு ஆடினாலும் வான்கோழி மயில் ஆயிடாது. எது மாயா தகுதிக்கு மீறின பதவி? இங்க பாரு, என் தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத எதையுமே நான் தூக்கி சுமக்கிறவ இல்லை. அதே மாதிரி தகுதி இருக்கிறதுனால தான் எனக்கு வெற்றியும் கிடைக்குது. புரிஞ்சுதா? பொன்னி, ரொம்ப ஆடாத நீ. இப்ப எதுக்கு எனக்கு நீ இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்க? என்ன பழி வாங்குறியா? கடவுளே, நான் எதுக்கு உன்னை பழி வாங்கணும் சொல்லு. இங்க பாரு, நீ பதவியில இருந்த நேரத்துல 2 கோடி ரூபாய் அனாமத்தா கணக்கே இல்லாம போயிருக்கு. அதுக்காக தான் உனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். அதுக்கு நீ பதில் சொல்லு, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க? ஏய் பொன்னி, உன்ன மாதிரி அதிர்ஷ்டத்துல பணக்காரியானவன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கியா? என் சொத்து மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? 2 கோடி ரூபாங்கிறது ஒரு வருஷத்துல தர்மம் கேட்டு வர்றவங்களுக்கு நான் போடுற பிச்சை அது. அது சரி, நீ பரம்பரை பணக்காரியாவே இருந்துட்டு போ. பார்ன் வித் சில்வர் ஸ்பூனாவே இருந்துக்கோ. நான் திடீர் பணக்காரியாவே இருந்துக்கிறேன். ஆனா நீ பதவியில இருந்தப்போ 2 கோடி ரூபாய் கணக்குல வராம இருந்திருக்குல்ல, அதுக்கு நான் கேள்வி கேட்டுதான் ஆவன். நீ பதில் சொல்லிதான் ஆவணும். ஏன் பணக்காரி சொல்லு. இத பாரு, நீ கையாடல் பண்ண ஒவ்வொரு பணமும் ஒவ்வொருத்தரோட வேர்வை துளி. அத யாரோ ஒருத்தர் கொள்ளையடிச்சிட்டு போறதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இத பாரு, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? நீ அந்த பணத்துக்கு கணக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? அத சொல்லு. இல்லனா லீகலா என்ன முடிவு பண்ணணுமோ அதை பண்ணலாம். பொன்னி, கேவலம் 2 கோடி ரூபாய் பணத்தை காரணமா வச்சு என்ன அசிங்கப்படுத்தலான்னு முடிவு பண்ணிருக்கல்ல? உனக்கும் எனக்கும் இருக்கிற தனிப்பட்ட பகைக்கு இந்த மாதிரி பழி வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கல்ல? ஹே, என்ன உளர்ற? உனக்கும் எனக்கும் பந்தமே கிடையாது. அதுல என்ன தனிப்பட்ட பகை இருக்கு சொல்லு. என்னது? உனக்கும் எனக்கும் பந்தம் கிடையாதா? உனக்கும் எனக்குமான பந்தத்தை நான் பேச ஆரம்பிச்சா உன் பரம்பரை மானமே கப்பல் ஏறிடும்டி. ஞாபகம் வச்சுக்கோ. உன் குடும்ப பெருமையே சந்தி சிரிச்சிடும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், என்னடி உனக்கு ஏதாவது பைத்தியம் கீட்டம் பிடிச்சிருக்கா? உனக்கு எனக்கு என்ன பந்தம் இருக்கு? என்ன என் குடும்பம் சந்தி சிரிச்சிரும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க? என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பந்தம் இருக்கிறவங்க பகையோட இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படிதானடி நீயும் இருக்க. இத பாரு, இந்த அனாவசிய பேச்செல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இங்க பாரு, நீ பதவியில இருந்த நேரத்துல 2 கோடி ரூபாய் காணாம போயிருக்கு. அதுக்கு கணக்கு சொல்லுவியா மாட்டியா? அத சொல்லு. ஏய், என் மடியில கனம் இல்லடி. அதுக்காக நான் சும்மா யாருக்கும் உட்கார்ந்து பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. மத்தவங்களோட பணத்தை எடுத்து வாழணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஓகே, இதான உன் பதில்? அப்போ ஃபைனலி நீ இதோட லீகல் கான்சிக்வன்சஸ டீல் பண்ணிக்கோ. பாய். குட் ஷாட் மேடம். இப்படிதான் அவளுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆமாம், பேசிட்டு இருக்கும்போது உனக்கும் எனக்குமான பந்தத்தை நான் பேச ஆரம்பிச்சா உன் குடும்பமான சந்தி சிரிச்சிரும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என்ன மேடம்? ஏய், பேசினதெல்லாம் வரிக்கு வரி ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. இனிமே நான் எப்ப பொன்னிக்கிட்ட பேசினாலும் நீ வெளியில போய் நிக்கணும், புரியுதா? சும்மா அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேக்குற. போய் வேலையை பாரு. இது வரைக்கும் வேலுச்சாமி கூட பேசும்போது தான் வெளியே போன்னு சொல்லுவா. இப்ப பொன்னியோட பேசும்போது வெளியே போன்னு சொல்றா. சம்திங் ராங். என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிற. எப்படியோ சந்துருவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவனோட உயிர் அணுக்களை டாக்டரை கலெக்ட் பண்ண வச்சிட்டோமா. என்னடி வாடகை தாய் விஷயத்துக்கு இவ்ளோ ரூல்ஸா? ஆமாம்மா, ரொம்ப ஈஸின்னு நினைச்ச விஷயம் ரொம்ப கஷ்டமா தான் மூவ் ஆகுது.
வாங்க அண்ணி. ஸ்வேதா, வா பிரீதா. வாங்க அண்ணி. வாமா. வாங்க. ம். இவங்க தான் என் அண்ணி பாரதி. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இல்ல, பிரீதா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா. அவ சொன்னதுக்கு கூடுதலாவே அழகா இருக்கம்மா. யூர் so cute பாரதி. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. என் அண்ணிய இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க தான் கூட்டிட்டு வந்த ஆண்டி. அண்ணி இப்போ வாடகை தாயா வர்றதுக்கு முழு விருப்பத்தோட இருக்காங்க. அந்த சரகேட் ப்ராசஸ்லாம் எப்ப ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிச்சிடலாம். அத பத்தி தாம்மா பேசிட்டு இருந்தோம். நிறைய ரூல்ஸ் சொல்றாங்கம்மா. ஃபர்ஸ்ட் ரூலே ஸ்வேதாவும் மாப்பிள்ளையும் மெடிக்கல் போர்டுக்கு முன்னாடி ஆஜராகணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த விஷயத்த ஸ்வேதா அவ ஹஸ்பண்டுக்கு தெரியாம தான் பண்றா. ஆரம்பத்துல ஈஸியா தெரிஞ்ச ப்ராசஸ் போக போக கஷ்டம் ஆயிட்டே இருக்குமா. எல்லாம் ஸ்வேதா சொன்னா. அன்னிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண. அண்ணி அதுக்கு வேற ஒரு ஐடியா சொல்றாங்க. என்னம்மா பாரதி? நான் ஸ்வேதாக்கு வாடகை தாயா போறதுனால தானே இவ்ளோ ப்ரொசீஜர்ஸ்லாம் வருது. அதே இது என் ஹஸ்பண்டோட உயிரணு. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவரோட குழந்தைய இப்போ நான் பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த உயிரணுவை வச்சு எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் போய் நின்னா என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாதா? அதனால அப்படி பண்ணிடலாமா? புரியலையேம்மா. இல்ல ஆண்டி, ஸ்வேதா தனியா போய் வாடகை தாய் மூலமா குழந்தை வேணும்னு சொல்லும் போதுதான் நிறைய சிக்கல்கள்லாம் வருது. ஆனா என் அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் இல்ல. ஆனா அவங்க போய் இது என்னோட ஹஸ்பண்டோட உயிரணுக்கள் தான், நாங்க பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம். ஆனா அவர் இப்ப இல்ல, இந்த உயிரணுக்கள் மூலமா நான் குழந்தை பெத்துக்க விரும்புறேன்னு சொன்னா அதை யாருமே கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதனால அப்படி போயிடலான்னு அண்ணி சொல்றாங்க. இதோ பாருங்க, இதுல வேற எதுவும் சிக்கல் வந்துராதேமா. இந்த சமயத்துல இது ஒண்ணுதான் ஆண்டி பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷனா இருக்கும். எப்படியோம்மா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெத்து கொடுத்துரு. நான் உன்கிட்ட வேற எதுவும் கேட்கலம்மா. கண்டிப்பா பண்றேம்மா. அம்மாவோட ஆபரேஷன் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல? அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குமா. சூப்பர் பாரதி, நீ சந்தோஷமா இருக்கணும். என்னோட குழந்தை வாழப்போற வீடு எப்பவுமே வெளிச்சமா இருக்கணும். அரையும் குறையுமா இவங்க எல்லாரோட விஷயமும் எனக்கு தெரியுங்கிறதுனால தானே என்னை விலக்கி விலக்கி வைக்கிற. இரு, வேலுச்சாமி கிட்ட இருந்து முழு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, மறுபடியும் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறா. என்ன பண்ணலாம்? மாப்பிள்ளை தான் துணிஞ்சு பேச சொல்லியிருக்காரு. நாம் பேசுவோம், பார்த்துக்கலாம். ஹலோ, யாரு? என்ன வேணும்? மிஸ்டர் வேலுச்சாமி, நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நான் தான் பேசுகிறேன்னு முட்டையா சொன்னால் என்னமா அர்த்தம்? ஆமாம், உனக்குன்னு பேர் எதுவும் இல்லையா? பேரை சொல்லு, ஊரை சொல்லு, அப்போ தானே யாருன்னு தெரியும் எனக்கு. மிஸ்டர் வேலுச்சாமி, என் குரல் தெரியல?
இப்பதானே பேசுன. சென்னையில இருக்க உங்க பந்தத்தை பத்தி தெரியும்னு சொன்ன. பொன்னியையும் தெரியும், மலரையும் தெரியும், மாயாவையும் தெரியும்னு சொன்னனே. சரி தெரியும்னு சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? உலகத்துல யாருக்கு யாரைத்தான் தெரியாது? உனக்கு 100 பேரை தெரியும், எனக்கும் 100 பேரை தெரியும். ஆ, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சமாவது தெரிஞ்சுதானே வச்சிருப்பாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன இப்ப இந்த ஆளு வேற மாதிரி பேசுறாரு? தினசா பேசுறாரு. மிஸ்டர் வேலுச்சாமி, நான் சொன்னது உங்களுக்கும் மலருங்கிற மாயாவுக்கும் என்ன உறவுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஓ, எனக்கும் மாயாவுக்கும் என்ன உறவுன்னு தெரியுமா? என்ன உறவு? அதை நீயே சொல்ல. நம்ம கரெக்டான நம்பருக்கு தான் போட்டோமா இல்ல மாத்தி போட்டோமா? ஹலோ, என்னம்மா சத்தத்தையே காணோம்? எவ்வளவு விஷயத்த நீ தெரிஞ்சு வச்சிருக்க, இத பத்தியும் சொன்னா நான் கேட்டுக்குவேன்ல. மாயாவுக்கும் எனக்கும் என்ன உறவு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சில விஷயமெல்லாம் அடுத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. சொல்லுமா, மாயாவுக்கும் எனக்கு என்ன உறவு? பரவாயில்லையே, மாப்பிள்ளை சொன்னது சரியாக தான் வேலை செஞ்சிருக்கு. என்ன இப்ப இந்த ஆளு வேற மாதிரி பேசுறாரு? அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? மாயாவுக்கும் இவருக்கும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுறாரு. ஒண்ணுமே இல்லாமைய மாயா கிட்ட அவ்வளோ கையெடுத்து கும்பிட்டு பேசினாரு. சம்திங் ராங். அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். என்னப்பா இது? என்னமோ வழிப்பறி கொள்ளக்காரங்க மாதிரி வண்டியை குறுக்க போட்டு மறிக்கிறீங்க. கையை காட்டியிருந்தா நானே நிறுத்த போறேன். நாம் என்ன புதுசாவை பார்க்குறோம்? புதுசா பார்க்குறோமா? பழைய பழக்கத்தெல்லாம். அதான் புதுசா செக்ரட்டரி ஆயிருக்காங்களே, அதான் உன் பொண்டாட்டி. அவங்க யோசிச்சு பார்க்கலையே. என்ன மாதிரி பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். கிளம்புங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க ராஜாராம். அப்புறம் என்ன, எப்போ உங்ககிட்ட நான் பேசாம எப்போ விடிவு வரும்? இப்போ உங்ககிட்ட பேசுற பேச்சுல எங்களுக்கு விடிவு வரும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படியா? சரி, பேசுங்க கேப்போம். உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நக்கலா தெரியுதா? விஷயத்தை சொல்லாம வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அசோசியேஷன் செக்ரட்டரி ஆயிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் பொண்டாட்டி. ஏய், பேசுற பேச்சுல மரியாதை இருக்கணும், இல்ல தொலைச்சிருவேன். ராஜாராம், சும்மா போறதுக்கு ஒண்ணு நாங்க இங்க வரல. அசோசியேஷன்ல பழைய கணக்கெல்லாம் நோண்டாம ஒழுங்கா புதுசா ஏதாவது நல்லது பண்ண சொல்லுங்க. 2 கோடி ஊழல் அப்படி இப்படின்னு சீனை போடாம உன் பொண்டாட்டிய ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. இங்க பாருங்க, தப்பான விஷயத்த பொண்ணி கையில எடுக்க மாட்டான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு முடிவாயிட்டா அதை குறுக்க பூந்து யார் தடுத்தாலும் விட மாட்டான். வெறும் பேச்சு உங்ககிட்ட எதுக்கு? புருஷன் சாக கிடக்குறான்னு உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவன் மனசு மாறாமலா போயிடும். டேய் போங்கடா, அடிச்சு கொள்ளுங்கடா. டேய், தப்புக்கு தப்பு முடிவாது. கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம் நினைச்சேன். இங்க வச்சு இப்படிதான் முடிக்கணும்னா இப்படியே முடிச்சுக்கலாம். டேய் போங்கடா, போய் அடிச்சு கொள்ளுங்கடா. என்ன மாதிரி உனக்கு பிரச்சனை? டேய்,
ஏய் விடுடா. ரொம்ப ஆட்டம் காட்டிட்டீங்க ராஜாராம். அப்பா நீங்க வண்டியில இருங்க. பார்த்து போங்கப்பா. அசம்பாவிதமா? என்னடா என்ன சொல்ற? எங்க எப்போ? அந்த மாயாவோட ஆளுங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. நல்ல வேலை கடவுள் தற்செயல என்ன அந்த இடத்துக்கு வர வச்சாரு. இல்லைன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமா? டேய் என்னடா சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லி. இப்ப அப்பா எங்க? அவங்க மாயாவோட பழைய டீம் ஆட்கள் போல இருக்குமா. அப்பா கார்ல போயிட்டு இருக்கும்போது கையை காட்டி காரை நிறுத்த வச்சிருக்கானுங்க. அப்பாவும் தெரிஞ்ச ஆட்கள் தானே காரை நிறுத்தி இறங்கி பேசியிருக்காருமா. பேசிட்டு இருக்கும்போது கட்டையெல்லாம் காட்டி அப்பாவை அடிக்க வந்துட்டாங்கம்மா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்பாவுக்கு ஒண்ணுனா பார்த்துட்டு சும்மா இருப்பானாமா. அவங்க எல்லாரையும் துரத்தி துரத்தி அடிச்சேன். எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்கம்மா. டேய் அப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எதுவும் காயெல்லாம் இல்லைல்ல? அப்பா மேல ஒருத்தன் கைப்பட விடலமா. தேங்க்யூ சூர்யா. அவருக்கு மட்டும் ஏதாவது அடிபட்டிருந்தா என்னால தாங்கிட்டு இருந்திருக்கவே முடியாது. அப்பாவை கார்ல ஏற்றி பத்திரமா அனுப்பி வச்சதோட இல்லாம கொஞ்ச தூரம் அவர் கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்பா போனதுக்கு அப்புறம் தான் நான் திரும்பினேன். அப்பா வழி நடுக்க ரியர் மிருகர்ல என்னை பார்த்துக்கிட்டே வந்தாருமா. அந்த கண்ணுல எவ்வளவு பாசம். ரொம்ப நாளா இந்த பாசத்தை மிஸ் பண்ணமா. அந்த பாசத்தை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. சரி நீ கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். மா இன்னும் அந்த மாயா ரவுடித்தனத்தை பண்றதை நிறுத்தலையாம்மா? அவ எப்பவும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காளா? நீ தான் இப்ப செக்ரட்டரி ஆயிட்டியே, உன்னால அவளை எதுவும் பண்ண முடியாதாமா?
பண்ண முடியாதுன்னா இல்லடா. என்ன மாதிரி அவளும் ஒரு பொம்பளை தானே இத்தனை நாள் சும்மா விட்டேன். ஆனா இப்ப தலைக்கு மேல போயிட்டு இருக்கா. அப்படியே அவ எந்த இடத்துல நிக்கிறாளோ அங்கேயே ஆணி அடிச்சு நிறுத்திட வேண்டியதான். நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. மேடம், உங்களை தேடி எஸ்ஐ வந்திருக்காங்க. வரட்டும், அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பதட்டம் ஆகுற? அவங்களுக்கு ஏதாவது டொனேஷன் தேவைப்பட்டிருக்கோம், வந்தா வந்துட்டு போட்டோம். வர சொல்லு போ. ஓகே மேடம். ஹலோ மேடம். ஹலோ மேடம், நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. எந்த ஸ்டேஷன்? வளசரவாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். ஓ, சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்க மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? என் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இவ்ளோ பெரிய செலிபிரிட்டி கிட்ட நாங்க எப்படி வந்து காமெடி பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேடம். என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? யார் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? இப்போ அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருக்கிற மிஸ்ஸஸ் பொன்னி மேடம். இவ்வளவு தைரியம் அந்த பொன்னிக்கு? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் யார் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? இல்ல நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? உங்க எல்லார் மேலயும் டிஃபமேஷன் கேஸ் போடுவேன். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்னால என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண முடியும். பாக்குறீங்களா? நீங்க யாரு, உங்க பவர் என்னன்னு தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கோம். இந்த கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான சாட்சி ஆதாரம் எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். என் கடமையை செய்ய விடுங்க மேடம். மேடம், உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா உங்ககிட்ட? மேடம் மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்கள வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியுமா? இதோ வாரண்ட். யாருக்கு வேணும் உங்க வாரண்ட்? மேடம், கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா எங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மேடம், நீங்க தைரியமா போங்க. லாயரை கூட்டிட்டு நான் ஸ்டேஷனுக்கு வரேன். ஒரு நிமிஷம் கூட நீங்க ஸ்டேஷன்ல இருக்க மாட்டீங்க. நான் பாத்துக்கிறேன். வாங்க. ராகி நூடுல்ஸ் ஒன்று கொடுங்க. சின்ன தம்பி, ஒரு ராகி நூடுல்ஸ் போடு. ஓகே பாஸ். சின்ன தம்பி, அவரு ராகி நூடுல்ஸ் கேட்டாரு. நீ என்ன தோசைகள் எடுத்து வச்சிட்டு இருக்க? சாரி பாஸ், சாரி பாஸ். சீக்கிரம் ரெடி பண்ண. சின்ன தம்பி, என்ன பண்றீங்க? அடுப்பு ஆன் பண்ணவே இல்லையே. மன்னிச்சிரு தங்கச்சி, இப்ப பண்ணிடுறேன். பார்த்து பண்ணுங்க. தம்பி, நூடுல்ஸ் வருமா வராதா? இது ஒரு 1 மினிட் சார், வந்துரும். சின்ன தம்பி, சின்ன தம்பி. ரெடி ஆயிடுச்சு? ரெடி ஆயிடுச்சு பாஸ், ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் கூட, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. ஏங்க, தக்காளி போடல, வெங்காயமும் போடல, ஒரே காரமா இருக்கு. என்ன சமைக்கிறீங்க? சார், இன்னைக்கு ஒரு நாள் ராகி உப்புமாவா ராகி உப்புமாவா? சாப்பிட்டுக்கிறீங்களா? அதை நீங்களே சாப்பிடுங்க. என்ன கடை நடத்துறீங்கன்னு தெரியல. என்ன சின்ன தம்பி, உன் வேலையை தப்பா பண்ண மாட்டியே? உன் கவனம்லாம் எங்க இருக்கு?
என்னாச்சு உங்களுக்கு? இல்ல ஐசம்மா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே தங்கச்சிமா, அதான் மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. சின்ன தம்பி அப்படி சொல்லு. என்னடா இப்படி சொதப்புறன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏண்டா ஐசம்மா உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு? உன்னை என்ன காட்டுக்கு போய் புலிப்பாரா கொண்டு வர சொல்லுச்சு? டவுன்ல இருக்கிற பசங்க மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு டீசெண்டா இருன்னு சொல்லுச்சு. நீ போட மாட்டேன்னு பிடிவாத பிடிச்சேன்னா ஐசம்மா எப்படி அவங்ககிட்ட பேசும் சொல்லு? நான் என்ன பிடிவாதமா பிடிச்சேன்? அந்த ட்ரெஸ்ஸு இந்த வேலைக்கு ஒத்து வராதுன்னு தானே சொன்னேன். சின்ன தம்பி, ஐஸ்வர்யா எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டான், அவளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு? ஐசம்மா இப்படி கோச்சிக்கிட்டு கிளம்புவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தங்கச்சி. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஐஷுக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லு. ஆமாடா, தம்பி சொல்ற மாதிரியே இந்தா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசுடா. ஐசம்மா கட் பண்றாங்க பாஸ். ஓகே. இவா அழுதுருவோம் போல இருக்கே. ஏண்டா இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? இப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க போறியா? நான் பேசாம அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிறேன் பாட்டி. அப்படி வா வழிக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து போட்டோ எடுத்து அனுப்பு. ஒருவேளை ஐசம்மா மனசு இறங்குனாலும் இறங்குல்ல. இறங்குமா? அப்படியா? அப்ப நான் இப்பவே போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துறேன். போன கொடுத்துட்டு போடா. இந்தா. பாசே, ட்ரெஸ் நல்லா இருக்கா? வாவ், சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா போட்டுருக்கேனா? சூப்பரா பண்ணிருக்க. பாட்டி, ஐசம்மாக்கு அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அனுப்பேன். ஐசம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பேண்ட் சட்டெல்லாம் போட்டுக்கிட்டேன். இப்ப மட்டும் எப்படி போட்ட? கொஞ்சம் கசகசன்னு தான் இருந்துச்சு, அதனால தான் வேணான்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னா இதெல்லாம் நான் பொறுத்துப்பேம்மா. உங்களுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்குவேன் ஐசம்மா. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க ஐசம்மா. ஸ்டேஷனுக்கு போகாம எதுக்கு அசோசியேஷன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். பாரு கொடுமைய, ஏன் நல்லதுக்கு யார் யாரோ அக்கறை எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஒழுங்கா ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. என் லாயர் அங்க வருவாரு. உங்க ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன திரும்ப அனுப்புற வழியை பாருங்க. உண்மையிலேயே உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஸ்டேஷன்ல நீங்க கால் வச்ச அடுத்த நிமிஷமே மீடியா பிரஸ்ன்னு வந்து நிக்கும். தேவையே இல்லாத சீன் கிரியேட் ஆகும். உள்ள வந்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன். ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. யோ, என்னையா இந்த அம்மாவே தூக்கிட்டாங்க? பேசாம இருயா. ஒரு நிமிஷம்.
குற்றவாளிங்க எல்லாம் அமர்ந்து பேசக்கூடாது. இந்த ரூல்ஸை யார் கொண்டு வந்ததுன்னு தெரியுமா மாயா? சாக்ஷாத் மிஸ் மாயா. நீண்ட காலமா இதே செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்தவங்க. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. குற்றவாளின்னு நீயே முடிவு பண்ணிட்டு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பொன்னி. குற்றவாளின்னு நீயே ஒத்துக்கிட்ட. அசோசியேஷன்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பும் போதே அதுக்கு ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கொடுத்துருக்கலாம். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா நீ அப்படி செய்யலையே. அதுக்கு பதிலா நீ என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? இங்க நிக்கிறாங்களே இவங்கள வச்சு சம்பந்தமே இல்லாத என் புருஷனை அடிக்கணும்னு முடிவு பண்ணி ஆள் அனுப்பியிருக்க. அந்த மாதிரி எல்லாம் அடிச்சா நான் இதுல தலையிட மாட்டேன்னு நீ நம்பிட்ட. பொன்னி, இல்ல, நான் அந்த மாதிரி சீப்பா இறங்கி போற ஆள் கிடையாது பொன்னி. ஓ ஆமா ஆமா, சீப்பா இல்லதான். அப்படின்னா எப்படி நான் உனக்கு நோட்டீஸ் கொடுத்த அடுத்த நிமிஷம் இந்த ஆளுங்க அந்த வேலையை செஞ்சிருக்காங்க? சபாஷ் மாயா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு கோவம், எவ்வளவு வெறுப்பு. ஆனா இந்த கோவமும் வெறுப்பும் அசோசியேஷன் பணத்தை கோடி கணக்கில் கையாடல் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் இருந்திருக்கணும். நான் பணத்தை கையாடல் பண்ணல. இங்க பாரு, அதுக்கான எந்த அவசியமும் எனக்கு ஏற்படல. உனக்கு பர்சனலா தேவைப்படாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த எலெக்ஷனுக்காக லஞ்சம் கொடுக்கறதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணல. அப்போ அதுக்கு தேவைப்பட்டிருக்கும்ல. இல்ல. ஏய், என்ன என்னாச்சு மாயா? ஏய் சங்கர், தண்ணி கொண்டு வா. சிச்சோ, ஒரே ஏறிடுச்சா? ஐயோ, இந்தா. நியாயமா பார்த்தா துரோகிங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க கூடாது. ஆனா எனக்கு மனசாட்சி இருக்கு. புடி புடி, இந்தா. மாயா கூல். எல்லா தில்லு முள்ளையும் இதோ நிக்கிறாங்களே இவங்க ஏற்கனவே பண்ணதா ஒத்துக்கிட்டாங்க. இத பாரு, கையெழுத்தும் போட்டு கொடுத்திருக்காங்க. அதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் நான் ஏன் இங்க நிக்கணும்? இங்க பாரு, இனி உங்களை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஏய் மாயா மாயா, என்ன எதுக்கு அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வர? இங்க பாரு, அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்தாங்கிறது உண்மைதான். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் எழுதி கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? இது எல்லாமே உன்னோட அனுமதியோட தான் பண்ணிருக்காங்கன்னு எழுதி கொடுத்திருக்காங்க. அவங்க அப்படி எழுதி கொடுக்கலனாலும் அதான உண்மை மாயா. இத பாரு, உன்னோட அப்ரூவல் இல்லாம அசோசியேஷன்ல நல்ல காரியங்களுக்காக சேர்த்து வச்ச 2 கோடி ரூபாய் திடீர்னு காணாம போச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? அஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் ஆல் ரைட். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க பாரு, நான் செய்யாம செஞ்சதா சொல்ற குற்றச்சாட்டுக்கு ரெக்டிஃபிகேஷன் தான் என்ன? 2 கோடி ரூபாய் பணத்தை தரணும். ஓகே, டன். இரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம். சங்கர், அந்த ஃபைலை எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். மேடம் பென். திட்டங்கள் நடக்காம போனதுக்கு என்னோட கவனக்குறைவும் உடன் இருந்தோரின் பண கையாடலுமே காரணம். நான் நேரடி காரணம் இல்லை என்றாலும் அதற்கான தார்மீக பொறுப்பை ஏற்று மனமொத்து மன்னிப்பு கேட்டு பணத்தை திரும்பவும் அடைக்கிறேன். இதுல ஒரே ஒரு கையெழுத்து, அவ்வளவுதான். இத போட்டுட்டு நீ போயிட்டே இருக்கலாம். மேடம், கையெழுத்த போட்டு பிரச்சனையை முடிங்க. சின்ன தம்பி. அட ஐசம்மா, வாங்க வாங்க வாங்க.
என்ன ஐசம்மா அப்படி பாக்குறீங்க? இந்த பேண்ட் ஷர்ட் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நன்றிமா. ஐசு வா 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 வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன ஐஷு இப்ப யாருக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஆமா அண்ணி, ஸ்டட்டு ஜிமிக்கி ரிங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதான் பாண்டி பஜார் போயிட்டு வந்தேன். எங்க காட்டு. இதான். ஏய் நல்லா இருக்கு ஐஸ்வர்யா. நைஸ். மாட்டலும் இருக்கா? இந்த டிசைனே செம்மையா இருக்குல்ல? ஆமா அண்ணி, ரொம்ப கியூட்டா இருக்கு பாரு. எனக்கு ஒரு செட் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அண்ணி இதெல்லாம் கோல்டு இல்ல. அடுத்த வாட்டி போகும்போது உங்களையும் கூட்டிட்டு போறேன். சரி இரு, உனக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன். இருமா, நானும் கூட வரேன். ஐசம்மா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஆட வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வாங்க. அது வந்து இப்போ ஐசம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நாளை பின்ன உங்களை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வராருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அழகை பார்த்தே அவர் ஓகே சொல்லிடுவார். ஆனால் உங்களுக்கு சமையல் தெரியும் தெரிஞ்சா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லுவார்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு சமையல் கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல்ல வெங்காயத்துலேருந்து ஆரம்பிப்போம். இந்தாங்க, ஒரு வெங்காயத்தை எடுத்து வெட்டுங்க பார்ப்போம். பொறுங்க பொறுங்க பொறுங்க. ஐசமா ஐசமா, முன்ன பின்ன நீங்க வெங்காயம் வெட்டினது இல்லைன்னு நீங்க வெங்காயத்தை கொலை பண்ண லட்சணத்திலே தெரியுது. வாங்க நானே சொல்லித்தரேன், கொடுங்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டே முதல்ல அப்படி ஒரு வெட்டு, அப்படி தள்ளி விட்டுட்டு இப்படி ஒரு வெட்டு.